ஃபர்ஸ்ட் டைமு. இது வரைக்கும் நான் இதுமாரி எங்கேயும் போனதில்லை. என் ஃப்ரெண்டு எனக்கு சொன்னா நேற்று இதுமாரி, அதனால் நான் இன்றைக்கி வந்தேன். ஆனால் எனக்கு ஃபாஸ்டர்லாம் சொல்லும்போது அதெல்லாம் கேட்கும்போது எனக்கே மனசு கொஞ்சம் நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் எப்படி குடும்பத்தில் இருக்கணும், எப்படி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணும், அதெல்லாம் கேட்கும்போது மனசே கொஞ்சம் நல்லா இருந்தது. குடும்ப கருத்தரங்கன்னு சொல்லிட்டு இந்த ப்ரேயர் ரொம்ப நல்லா இருந்தது, நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஒவ்வொரு ஃபேமிலிக்கும் இதை இது மாதிரி இந்த மெசேஜ் ஃபாலோ பண்ணால் எல்லாருக்கும் நல்லா யூஸ் ஆகும். இதை நாங்கள் மற்றவங்களுக்கும் நாங்கள் சொல்லுவோம் இந்த ப்ரேயர் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு. ஓகே, கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் செல்வோம். நாம் திருப்புவோம், ஒரு வேத பகுதிக்கு திருப்புவோம். மத்தேயு 12வது அதிகாரத்துக்கு நாம் திருப்புவோம். கடந்த செஷனில் நாம் இசைந்திருப்பது எவ்வளோ முக்கியம் அப்படின்றத லேசாக நம்ம பார்த்தோம். குடும்பத்தில் பிரச்சனைகள் ஏன் வருகிறது என்ற சில காரியங்கள்லாம் நாம் பார்த்தோம். இன்னும் கொஞ்சம் அதை நான் தொடர விரும்புகிறேன், இன்னும் கொஞ்சம் டீப்பாக அதுக்குள்ளே செல்ல விரும்புகிறேன். நான் உங்களுக்கு கடந்த செஷனில் சொன்னால் குடும்ப உறவுகளை நாம் மதிக்க வேண்டும், அது கடவுளிடத்தில் நமக்கு இருக்கிறது. தேவன் குடும்பங்களை கொடுத்திருக்கிறார் என்று நான் சொன்னேன். நாம் அதை மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். எலியா பார்த்தீங்கன்னா வேதாகமத்தில் எலியான்ற தீர்க்கதரிசி இருக்கிறார். யாருமே இல்லை, தனியாக கேரி ஆற்றங்கரையில் அவர் படுத்து கொண்டு இருக்கிறார். அவருக்கு அங்கே துணையாக வந்தது என்ன தெரியுமா? காகம். அவருக்கு துணையாக வந்தது என்ன? காகம். நம்ம காக்கா என்ன பண்ணுவோம்? நம்ம துரட்டுவோம், விரட்டுவோம். ஆனால் அந்த மனுஷனை நீங்கள் பார்த்தீங்கன்னா அதை வேல்யூ பண்ணுறாரு. அந்த காகத்தை அவர் துரத்தலை, அவர் வேல்யூ பண்ணதுனால அந்த காகம் மூலமாக அவர் உயிர் வாழ்ந்தார். நான் சொல்ல வரது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். பிழையாம்ன்ற ஒரு மனுஷன் இருக்கான், அவன் கூட இருந்தது கழுதை மட்டும்தான். அந்த கழுதை பேசுது, அவன் அந்த கழுதையை உதாசீனப்படுத்தலை, கொஞ்சம் காது கொடுத்து கேட்குறான், வேல்யூ பண்ணுறான். அதன் மூலமா சங்காரத்தூதனுக்கு அவன் தப்பித்தான். இப்படி சொல்கிறேன், நீங்கள் தப்பா எடுத்துக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். உங்கள் வாழ்க்கை துணை காக்காவோ கழுதையோ வேல்யூ பண்ணுங்க. ஹலோ, புரியும்னு நினைக்கிறேன். காகமாக இருக்கலாம், கழுதையாக கூட இருக்கலாம். அது காகம் தானேன்னு ரொம்ப குறைவாக இட போட்டுடாதீங்க, அது கழுதை தானேன்னு ரொம்ப உதாசீனப்படுத்திடாதீங்க. உங்கள் வாழ்க்கையை மாற்றுறதுக்கு, உங்களை பிழைக்க வைக்கிறதுக்கு தேவன் அவர்களை தான் உங்கள் கூட வச்சிருக்கிறார். ஆமென். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்கள் உறவுகளை வேல்யூ பண்ணுங்க. ஹல்லேலூயா. அது ரொம்ப முக்கியம். கண்டமணிக்கு திட்டுறது சில நேரத்தெல்லாம் பேய் மாதிரி இருக்க, பேயே தேவலாம் போல, பேய் கூடவே நான் குடும்பம் நடத்திடுவேன், உன் கூட எல்லாம் குடும்பம் நடத்த முடியாது. பிள்ளைகளை திட்டுறது போலதான், உன்னை பெற்றதுக்கு நான் 2 எருமை மாட்டை வாங்கி விட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்றோம்ல. அந்த மாதிரி உன் கூட வாழறதுக்கு பேய் கூட ஒருத்தர் இப்படி சொன்னாரு, ஐயா எங்க ஒய்ஃப் கூட வாழறதுக்கு சுடுகாட்டில் நான் வாழ்வையா, அதுவும் எனக்கு போதையா, பெட்டர்யா, அமைதியா வாழ்ந்துட்டு போயிடுவையா. நான் சொன்னேன், ஒரு பேயே தாங்க முடியல, வீட்டில் பல பேய் இருக்கிற இடம் தேவையா அப்படின்னு. யோசித்து பாருங்க, கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த உறவுகளை நாம் அதை பேணி பாதுகாக்கணும், அதை அனுசரித்து போனோம். என்னவெல்லாம் நாம் அந்த குடும்பத்துக்காக செய்ய முடியுமோ அதெல்லாம் செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கிறது. எபேசியர் 5வது அதிகாரத்தில் குடும்பத்தை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் பேசுறார். 20வது வசனத்திலிருந்து பேசுறார். அவர் சொல்றாரு, மனைவிகளை பார்த்து சொல்றாரு, உங்க புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். மனைவிகள்லாம் புருஷருக்கு என்ன பண்ணணுமா? நீ நாடா சொல்றது நான் நாடா கேட்கறதுன்னு சொல்லக்கூடாது. மனைவிகள் புருஷருக்கு கீழ்ப்படியணும். புருஷர்கள் மனைவிகளில் அன்பு கூறணும். பைபிள் ஒருத்தருக்கு மட்டும் பேசுறது இல்லை, எல்லாருக்கும் பேசுது. எபேசியர் 5வது அதிகாரம் கணவன் மனைவிக்கு, எபேசியர் 6வது அதிகாரம் பிள்ளைகளுக்கு. வேதம் முழுமையானது, பைபிள் கட்டுக்கதை கிடையாது. ஒரு ஊர்ல ஒரு ராஜான்னு சொல்றதுக்கு அக்யூரேட்டா சொல்லும். ஆமா, புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள். மனைவிகளே சொந்த புருஷருக்கு, அதையும் பைபிள் அழுத்தம் திருத்தமா சொல்லுது, சொந்த புருஷர் சொந்த மனைவி. பக்கத்துல சொல்லுவேன், சொந்த மனைவி சொந்த புருஷன். கீழ்ப்படிங்கள். மனைவிகளை பார்த்து சொல்லுவோம், புருஷருக்கு கீழ்ப்படி. கணவர்களை பார்த்து சொல்றார், உங்க மனைவி கிட்ட அன்பு கூறுங்க. பிள்ளைகளை பார்த்து சொல்றார், பெற்றோருக்கு என்ன பண்ணுங்க? கீழ்ப்படிகள். சொல்லிட்டு அப்போஸ்தலனாகிய பவுல் 22வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கும் போது சொல்றாரு, இயேசு எப்படி சபையில அன்பு கூர்ந்தாரோ அது போல நீங்க நேசிங்க. இயேசுவினுடைய அன்பு இருக்குதே, அற்புதமான அன்புங்க. துரோகம் செய்த மனுக்குலம், பாவம் செய்த மனுக்குலம் கடவுளை கொஞ்சம் கூட நினைக்கல. பாவம் எல்லாம் கடவுளுக்கு விரோதமானது. நீங்க என்ன பாவம் செய்தாலும் அது முதல்ல கடவுளுக்கு விரோதமானது. நீங்க மனைவிக்கு துரோகம் பண்ணலாம், கணவனுக்கு துரோகம் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் அது கடவுளுக்கு எதிரானது, கடவுளை பாதிக்கக்கூடியது, கடவுளுக்கு எதிராக மனுஷனை நிறுத்துது. மனுக்குலமே பாவத்துல விழுந்திருந்தது, கடவுளுக்கு எதிரான செயல் செய்திருந்தது. அப்பேற்பட்ட கடவுளுக்கு எதிரிகளாக இருந்த நமக்காக கடவுள் உயிரையே கொடுக்க வந்தார்னா அவருடைய அன்பு எவ்வளவு பெருசுன்னு யோசித்து பாருங்க. சும்மா நான் மனிதனுக்காக போய் ஹெல்ப் பண்றேன்னு சொல்லி வரல,
நமக்கு ஹெல்ப் பண்ண வரல. ஒரு மேட்டு மேல ஏற முடியாத இருக்கிற ஒரு மாட்டு வண்டியை பின்னாடி 4 பேர் சேர்ந்து தள்ளி விடுறாங்களே, அந்த மாதிரி ஹெல்ப் பண்றதுக்கு கடவுள் நமக்கு வரல. ஜீவனையே கொடுக்க வந்தார். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் மனுஷகுமாரன் உலகத்தில் வந்திருக்கிறார். ஜீவனையே கொடுக்க இயேசு உலகத்தில் வந்தார். அவருடைய அன்பு மிகப்பெரிய அன்பு. அவருடைய அன்பு மிகப்பெரிய அன்பு. அந்த அன்பு என்ன பண்ணுச்சா, சபைக்காக, எல்லாம் சொல்லுங்க சபைக்காக. சபைனா யாரு? நாம விசுவாசிகள். நமக்காக உயிரையே கொடுக்கிற அளவுக்கு போச்சான். தமக்கு முன்பாக கரைத்திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக தமக்கு முன் நிறுத்தி கொள்வதற்கு தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். உனக்கு ஒண்ணுன்னா உயிரை கொடுப்பேன் லவ் பண்ணும்போது சொல்லுவான். கல்யாணம் நான் 6 மாசம் சொல்லிட்டு உனக்கு ஒன்னா உயிரை கொடுப்பேன், அதுக்கப்புறம் உயிரை எடுக்கிறேன். அப்படிதானே? உயிரெல்லாம் கொடுக்க மாட்டேன், நீ உக்காந்துக்குன்னு உயிரை எடுப்ப. கடவுள் உயிரை கொடுப்பேன் டைலாக்லாம் சொல்ல, வந்து செய்து காட்டினார். வந்து உயிரை கொடுத்தாரு. ஏன்னா சபை அவருக்கு முக்கியமா. சபை அவருக்கு முக்கியமா. எபேசியர் 2வது அதிகாரத்துல சொல்லுது, சபை எப்படி இருந்ததுன்னு சொல்லுது. அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் மரித்தவர்களா இருந்தோமா. மனுக்குலம் அக்கிரமத்திலும் பாவத்திலும் மரித்தவர்களா இருந்தோம். குட் ஃப்ரைடே அன்னைக்கு நான் பிரசங்கம் பண்ணேன். தேவனுக்கு தூரமா இருந்தோம், நன்மை செய்ய பலனற்றவர்களா இருந்தோம். ஆனா கடவுள் நம்மை தேடி வந்து அன்பு கூர்ந்து நமக்காக கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் சிந்தி உயிரையே கொடுத்து அது சொல்றாரு, நீ எனக்கு ரொம்ப முக்கியம், உனக்கு ஒண்ணுன்னா நான் எதையுமே கொடுப்பேன். உனக்கு ஒண்ணுன்னா எதையுமே நான் கொடுப்பேன். உங்க கணவர் சொல்லியிருக்காரா அந்த மாதிரி? உங்க மனைவி சொல்லியிருக்காங்களா? சொல்லனா அது வரணும் உள்ளத்துல இருந்து. அந்த அளவுக்கு அன்பு உண்டாகணும். இது ரொம்ப கஷ்டம் பாஸ்டர். கஷ்டம்லாம் இல்லை. ஏன்னா அதே கிறிஸ்துவின் அன்பு நமக்குள்ள ஊற்றப்பட்டு இருக்கிறது. ரோமர் 5:5 சொல்லுகிறது. தேவனுடைய அன்பு நம்முடைய இருதயங்களை ஊற்றப்பட்டிருக்குதான். கடவுள் எப்படி சபையை நேசித்தாரோ அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார், மனைவிகளே நீங்க அப்படி உங்க குடும்பத்தை நேசிங்க, கணவர்களே நீங்க அப்படி உங்க மனைவியை நேசிங்க. ஆமென். இயேசுதான் நமக்கு உதாரணங்க. இயேசுதான் நமக்கு உதாரணம். அவரை தான் கடவுள் நமக்கு முன்மாதிரியா வச்சிருக்கிறாரு. அவர் எப்படி சபையை அன்பு கூர்ந்தாரோ, குறைய பார்க்கல, குற்றத்தை பார்க்கல, தவற பார்க்கல, செஞ்ச பாவங்களை பார்க்கல, எல்லாத்தையும் மன்னிச்சு தள்ளி விட்டுட்டு அன்பு கூர்ந்தார். எல்லாம் சொல்லுங்க, அன்பு கூர்ந்தார். உங்க குடும்பத்துல அது ரொம்ப கம்மியா இருக்கு, பகை அதிகமாயிடுச்சு, அன்பு என்னவாயிடுச்சு? கம்மியாயிடுச்சு. அன்பு ரொம்ப முக்கியம். ஆமென், ஆமென். அன்பு ரொம்ப முக்கியம். ஆனா அது தவறா வேலை செய்யுது குடும்பத்துல. அதாவது என்னன்னா, உன் மேல ரொம்ப அன்பு இருக்குது, அதனால நீ பேசலன்னா நான் சாப்பிட மாட்டேன். தப்பா வேலை செய்யுதுன்னு அர்த்தம். நீ வீட்டுக்கு சீக்கிரம் வரலன்னா நான் என்ன பண்ணுவேன்? வீட்டிலேயே இருக்க மாட்டேன். சண்டை. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்ல பயங்கர சண்டை. அவர் சொல்றாரு, ஒரே சண்டை போடுறாங்க. என்னன்னு கேளுங்க ஐயா. என்னன்னு கேட்டா, பாஸ்டர் அன்பு இருக்கிறதுனால தான் சண்டை போடுறோம். அன்பு இருக்கிறதுனால. சரி, எத்தனை நாள் பேசலன்னு கேட்டேன். 1 வாரம் பேசல. அப்ப எங்க போச்சு அந்த அன்பு? பதில் இல்லை. அன்பு கோவத்தை காட்டுறதுக்கும், அடிக்கிறதுக்கும், கோச்சின் போறதுக்கும், சண்டை போடுறதுக்கும் மட்டும் இல்ல. அன்பு அன்பு சமாதானம் பண்ணும். அன்பு குறித்து வாசித்து இருக்கீங்களா? ஆவின் கனியோ அன்பு. வாசித்து இருக்கீங்களா? ஆவின் கனி தான் என்னது? அன்பு. கலாத்தியர்ல நாம் வாசிக்கிறோம், அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் சகிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் விசுவாசிக்கும். இங்க சகிப்போம் இல்ல, எதையும் நம்புறதும் இல்ல, ஹலோ எதையும் தாங்கிறதும் இல்லை. என்னால தாங்கிக்க முடியல தெரியுமா நீ சொன்ன ஒரு வார்த்தை. யாரு? மனைவியும் சொல்றாங்க, கணவனும் சொல்றாங்க. கணவன்னா நேத்து சொன்னதை சொல்லிட்டு இருப்பாரு, மனைவினா கல்யாணம் ஆன அன்னைக்கு சொன்னதுல இருந்து எல்லாத்தையும் சொல்லுவாங்க. அது கடவுள் அப்படி படிச்சிட்டார். பெண்கள் என்ன பண்றது? பலவீன பாண்டமா, எதையும் அவ்வளவு சீக்கிரம் மறக்க மாட்டாங்க. கல்யாணம் ஆன அன்னைக்கு 8 மணிக்கு என்னை பார்த்து இப்படி நீ சொன்னிய மறப்பனா? நான் அதை உள்ள வச்சுக்கின்னு தான் சாம்பார் ஊத்திக்கிறாங்க, அதை உள்ள வச்சுதான் கேசரி செஞ்சு கொடுத்து, அது அவ்வளோ கசப்பு உள்ள வச்சுக்கணும். எவ்வளோ குப்பையா அலைஞ்சிட்டு இருக்கோம் பாருங்களேன். உள்ள ஒரு மக்கும் குப்பை மகாத குப்பைன்னு இருக்குது போல. இல்லை, மகாத குப்பை தான் உள்ள இருக்கு, மக்கும் குப்பைலாம் வெளியே இருக்கு. உள்ள இருக்கிறதெல்லாம் என்ன மகவே மாட்டேன். இந்த கல்யாணம் ஆகி 12 வருஷம் ஆச்சு, மகல இன்னும். நான் உங்களை சொல்ல அவட யாரையோ. ஆமென். உள்ள அவ்வளோ கசப்பு ஒன்னல்ல. அது எல்லா இடத்துலயும் வேலை செய்யுது. அது வெறும் கணவன் கிட்ட மட்டும் இல்ல, வெறும் மனைவி கிட்ட மட்டும் இல்ல, பிள்ளைகள் கிட்டயும் வேலை செய்யுது, சொந்தக்காரங்க கிட்டே வேலை செய்யுது, அக்கம் பக்கம் இருக்கிறவங்க கிட்டே வேலை செய்யுது. சொன்னல, என்ன பார்த்து அவன் சொன்னால, மிதிப்பனா அவன் வீட்டு வாசல. சரி, 3rd பர்சன் கிட்ட, ஒரு 3வது ஆள் கிட்ட நடந்து கொடுத்து கூட ஓகே அப்படின்லாம். சொந்த மனைவி, பைபிள் அப்படிதான் சொல்ல, சொந்த மனைவி சொந்த கணவன், சொந்த குடும்பத்துல அப்படி நடந்தா எப்படிங்க அது? சொந்தம்னா சாதாரண சொந்தம் இல்ல. எடுங்களேன், மார்க் 10வது அதிகாரம் எடுங்களேன்.
சீக்கிரம் மார்க் 10வது அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து வாசிங்களேன். மார்க் 10:6 வேகமா எடுத்து சத்தமா வாசிங்க பார்க்கலாம். மார்க் 10:6 ஆகிலும் ஆதியிலே மனுஷரை சிருஷ்டித்த தேவன் அவர்களை ஆணும் பெண்ணுமாக உண்டாக்கினார். இது நிமித்தம் புருஷனானவன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோட எல்லாம் சொல்லுங்க இசைந்திருப்பான். இங்கிலீஷ்ல ஜாயின்ட்னு வருது. அவங்க ஜாயின் ஆகியிருப்பாங்க, மனைவியோட இசைந்து இருப்பான். அடுத்தது கம்ப்ளீட் பண்ணுங்க. அவர்கள் இருவராயிராமல் இருவரும் எப்படி இருக்காங்க? கணவன் மனைவின்றது தனித்தனி இல்ல, ரெண்டு பேரும் ஒருத்தர் தானா. ஹலோ, புரியாத புதிராகுத பாஸ்டர், இப்ப புரியும் பாருங்க. நீங்க அடிச்ச உடனே ஏன் அவங்களுக்கு கோபம் பொத்துட்டு வருது? ஏன்னா ரெண்டும் ஒண்ணுதான், உங்களை மாதிரியே தான் இருக்கும். சில வீட்டுல சொல்லுவாங்க, அதை பாரு கையெல்லாம் வாங்காத, எனக்கும் கை இருக்குது. மனைவியே சொல்லுவாங்க, எனக்கு என்ன இருக்கு, நானும் அடிப்பேன். நீ வாடா போடான்னு பேசுனா நானும் என்ன பண்ணுவேன், பேசுவேன். சொல்றாங்க நிறைய இடத்துல. ஏன் தெரியுமா? ஜாடிக்கேத்த மூடி. அப்படிதான் கடவுள் என்ன பண்ணிருக்காரு, இணைச்சிருக்கிறாரு. ஆமென். அதனாலதான் வேற ஒரு வாழ்க்கையை தேடி போனீங்கன்னா அது செட் ஆகாது, அது ஃபிக்ஸே ஆகாது, அது பொருந்தாது. அந்த மூடி அது என்ன ஆகாது, செட் ஆகாது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆமென், ஹல்லேலூயா. கணவனும் மனைவியும் தனித்தனி இல்லை, இருவரும் ஒரே மாம்சம். சரி, நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் உள்ள கணவனும் மனைவியும் பாருங்களேன். அவங்க கிட்ட ஒருத்தர் கிட்ட பேசுனீங்கன்னா இன்னொருத்தர் பத்தி நல்லா தெரிஞ்சுக்கலாம். நீங்க கம்பல்சரி இன்னொருத்தர் கிட்ட நீங்க போய் பேசும்போது இவங்க கிட்ட என்ன பதில் வந்ததோ அதையே நீங்க அவங்க கிட்ட பார்க்கலாம். அது ஒரு நல்ல கப்பிள். அவங்கள பார்த்து தான் சொல்லலாம் மேட் ஃபார் ஈச் அதர்னு. ஒரே கலர் ட்ரெஸ் போட்டு மேட் ஃபார் ஈச் அதர்லாம் சொன்னா அது வேலைக்கு ஆகாது. ஆமென். மேட் ஃபார் ஈச் அதர் எப்போ? இங்க அடிச்சா அங்க வலிக்கணும். ஹலோ, இன்னைக்கு போய் செக் பண்ணிடுறையான்றாங்க பின்னாடி சில பேர். போய் பார்த்துறையா, இன்னைக்கு போடுறேன். இங்க அடிச்சா அங்க வலிக்கணும், இங்க பேசினா அங்க தெரியணும் பாதிப்பு. ஆமென். சில கணவர்கள் இருக்கிறாங்க கோபத்துல அடிச்சிடுறது, அதுக்கப்புறம் அடி வாங்கினவங்களை போல இவங்க அழுது இவங்க மனசு உடைஞ்சு இவங்களுக்கு தூக்கமே வராம போய் கம்பல் பண்ணி காலில் விழுந்தாவது கூட்டின்னு வந்துடுவாங்க. மனைவி ஒரு கெத்து, நம்ம இல்லாம இருக்க முடியல. இன்னொன்னு என்ன தெரியுமா, ஆழமான அன்பு இருக்குது. நீங்க தான் அவரு தான் நீங்க. இந்த உறவுக்குள்ள நாம வரணும். தேவன் அப்படிதான் படைச்சிருக்கு. குடும்பம் அப்படி மாறணும். இன்னைக்கு குடும்பம்னாலே ஏதோ காலையில இருந்து சோறு செஞ்சு வைக்கிறேன், சாப்பாடு கட்டி அனுப்புறேன், பிள்ளைங்களை பெத்துக்கினேன், அவங்கள ஸ்கூல்ல படிக்க யூனிஃபார்ம் துவச்சு, இதுதான் குடும்பம் நினைச்சிட்டு இருக்கிறோம். இதுதான் குடும்பம் நினைச்சு குடும்பத்துல தேவன் வச்ச எல்லா காரியங்களையும் மறந்துட்டு கொஞ்ச நாள்ல குடும்பத்தை இழந்து நிக்கிறோம். நான் நிறைய குடும்பங்களை பார்த்துட்டேன். இந்த குடும்பத்தை பத்தி நான் பிரசங்கம் பண்ணது நிறைய பேர் சந்திச்சிருக்கிறேன். ஒரே வீடு, ஒரே குடும்பம், ஆனா ஒருத்தர் பேசிக்கிறதே இல்லை. கணவன் மனைவி ஒருத்தர் பேசிக்கிறதே இல்லை. கணவன் எங்க இருக்காரு மனைவிக்கு தெரியாது, மனைவி எங்க இருக்காங்க கணவனுக்கு தெரியாது. அப்படி இருக்கு குடும்பங்கள். பிள்ளைகள் என்ன படிக்கிறாங்கன்னு தெரியாது, என்ன வேலை செய்யறாங்கன்றது தெரியாது. ஆனா வெளியில பாத்தீங்கன்னா நல்ல ஒரு வீடு, நல்ல ஒரு காரு, நல்ல பணம், நல்ல வசதி எல்லாம் இருக்கும். ஆனா குடும்பத்துல மட்டும் சந்தோஷம் இருக்காது. இது என்ன வாழ்க்கை? நரக வாழ்க்கை. நரக வாழ்க்கை. பணம் 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 ஓடின எத்தனையோ பேர் குடும்பத்தை விட்டு இருக்கிறார். அவர்களுக்கு பணம் முக்கியம் தெரியுது, நல்லது, நானும் சொல்றேன் பணம் முக்கியம். ஆனா குடும்பத்தை விட பணம் முக்கியம் இல்ல, பணத்தை விட குடும்பம் ரொம்ப முக்கியம். ஹலோ, பணத்தை விட எது ரொம்ப முக்கியம்? பணம் முக்கியம். அதை விட எனக்கு எது ரொம்ப முக்கியம்? குடும்பம். குடும்பத்துக்காக தான் பணம், பணத்துக்காக குடும்பம் இல்ல. ஆனா நிறைய குடும்பம் அப்படியே தலைக்கீழ மாறிடுச்சு. சில ஆட்கள்லாம் பாத்தீங்க எல்லா ஷிஃப்ட்டும் போவாங்க, டே ஷிஃப்ட், நைட் ஷிஃப்ட், ஓடி, எல்லாத்துக்கும் போறது. என்ன ஓடுறேன் பிரதர், குடும்பம் வந்துடுச்சு பிரதர், எவ்வளவு பெரிய பாரம் என் தோல் மேல இருக்குது தெரியுமா? ஓடுறது. மனைவி என்ன பண்றாங்க, பிள்ளைகள் என்ன பண்றாங்க, கணவன் என்ன பண்றது, குடும்பம் எப்படி இருக்கு, அரிசி வாங்கி போட்டோமா, பருப்பு வாங்கி போட்டோம், எதுவும் தெரியாது. என் வேலை என்ன, ராத்திரி பகலும் உங்களுக்காக உழைக்கிறேன், காசு எடுத்து வந்து கொடுக்குறேன், நீங்க இது பண்ணுங்க, நீங்க குடும்பத்தை நடத்துங்க. பணத்தை கொண்டு வந்து கொடுத்துட்டு அரிசி பருப்பு ப்ரொவிஷன் வாங்கி போட்டு சமைச்சு சாப்பிட்றது தானே குடும்பம். இதனால சந்தோஷம் வருமா? சாப்பாடு தானே வாழ்க்கை. ஹலோ, இங்க அர்த்தமே மாறுது பாருங்களேன். குடும்பத்தை விட்டுட்டு உட்காந்து பேசுறது இல்லை, யாரையும் கவனிக்கிறது இல்லை, உடம்பு சரியில்லைன்னா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டின்னு போறது இல்லை, மனைவியை பார்த்து சாப்பிட்டியான்னு கேட்கறது இல்லை, பிள்ளைகளை பார்த்து எப்படி போதும் ஸ்டடீஸ்ன்னு கேட்கறது இல்லை, எதுவுமே கேட்கறது இல்லை. குடும்பத்துக்காக உழைக்கிறேன்னு ஓடி உழைக்கிறாங்க. ஆனா அங்க கான்செப்ட் என்ன ஆயிடுதுன்னா, சாப்பாட்டுக்கு தான் குடும்பம்ன்ற மாதிரி ஆயிடுது. எதுக்கு குடும்பம்?
அதான் தேவையானதெல்லாம் வாங்கி போட்டுறல. சரி, உண்மையாவே தேவைன்னா என்னன்னு தெரியுமா? நிறைய பேர் தேவைன்னா என்ன நினைச்சு, அரிசி பருப்பு தக்காளி வெங்காயம் நோட் புக்கு பேனா பென்சிலு ட்ரெஸ் இதுதான் தேவைன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. உண்மையான தேவை என்ன தெரியுமா? சந்தோஷம், சமாதானம், நிம்மதிங்க. துக்கத்தை பகிர்ந்து கொள்ள ஒருத்தர் தேவை. ஹலோ, எல்லா மனுஷனும் ஒரு நாள் அந்த வழியா வரணும். இன்னைக்கு கலகலன்னு போகலாம், ஒரு நாள் சோர்ந்து போக வேண்டிய ஒரு நேரம் வரும், உடஞ்சி உட்கார வேண்டிய ஒரு நேரம் வரும், அழ வேண்டிய ஒரு நேரம் வரும். யார் தோலாவது நமக்கு கிடைக்குமா சாஞ்சி கொஞ்ச நேரம் ஆறுதல் தேடலாம், அப்படி ஒரு நேரம் வரும். இங்க நிறைய வயதுல மூத்தவர்கள் இருக்கிறீங்க, 20 வருஷம் 25 வருஷம்லாம் கல்யாண வாழ்க்கையில் இருக்கிறவங்க இருக்கிறீங்க. நான் உங்களை கேட்கறேன், அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை உங்களுக்கு வந்திருக்கா இல்லையா? இந்த நேரத்தில் எனக்கு இந்த அழாதுன்னு யாராவது எனக்கு சொல்ல மாட்டாங்களா? சாப்பிட்டியான்னு கேட்க மாட்டாங்களா? உனக்கு என்ன பிரச்சனை என்கிட்ட சொல்லு, நான் உனக்கு இருக்கிறேன்னு சொல்ல மாட்டாங்களா? இதெல்லாம் தேவைங்க. வேற அரிசி பருப்பு வாங்கி போட்டா இதெல்லாம் சரியாயிடுமா? ஏன் நிறைய கள்ள உறவுகள் இன்னைக்கு அப்படியே தலை விரிச்சு ஆடுது தெரியுமா? அரிசி பருப்பும் தக்காளி வெங்காயமும் வாங்கி போட்டு மற்றதெல்லாம் செய்யாமல் இருக்கிறதுனால தான் வேற யாரும் உள்ள வந்துடும். டு பி ஓப்பன். இதுக்கு மேலே யாரும் சொல்லி தர முடியாது. உங்களெல்லாம் ரொம்ப நான் நல்லா நேசிக்கிறேன், நான் ரொம்ப நேசிக்கிறேன், அதனால ரொம்ப நான் இறங்கி பேசுறேன். ஆமா, நம்ம பாட்டு ஏதோ ஒன்று பின்னாடி ஓடிட்டு இருக்கிறோம். உண்மையான தேவை என்னன்னு தெரியல. ஒரு பையன் டெய்லியும் போய் அவங்க பெரியப்பா வீட்லயே சாப்பிட்றான். பெரியப்பா வீட்லயே சாப்பிட்டு இருக்கான். அவங்க அம்மாவும் சாப்பாடுலாம் செஞ்சு வைக்கிறாங்க, சாப்பிட மாட்டான். பெரியப்பா வீட்டுக்கே போய் சாப்பிட்றான். டேய், வீட்டில் செஞ்சு வச்சுக்கிறேன் சாப்பிட்றேன்ட்டு அங்கே தான் போய் சாப்பிட்றான். என்னடான்னு பார்த்தா ஒரு நாள் ஒரு பெரிய பஞ்சாயத்து, எல்லாரும் கூட்டாச்சு. இந்த பையன் என் வீட்டில் சாப்பிட மாட்டான் அப்படின்னா ஆச்சு. என் மூஞ்சி பிடிக்கலையா, என்ன பிடிக்கலையா, நான் சுத்தமாக செய்யலையா? அவன் சொன்னான், நான் எல்லாம் ஓகே தான், சாப்பிட்ற மாதிரி செய்ய மாட்டிய. உனக்கு சாப்பாடு செய்யணும்னு தெரிஞ்சுக்குது, ஆனா எப்படி செய்யணும், ருசி உள்ளதா செய்யணுமா எதுவும் தெரிய மாட்டேங்குது. பெரியம்மா அருமையா குழம்பு வைக்குது, கார குழம்பு. எங்க போவான் சொல்லுங்க? உங்களுக்கு சாப்பாடு வேணும் தான் தெரிஞ்சுது, அவனுக்கு பிடிச்சதா, இது அவனுக்கு பிடிச்சதா, அவன் விரும்பி சாப்பிட்றதா தெரியறதே இல்லையே. சரி, அப்படிதான் இருக்கிற. போடுறதுக்கு ஒரு ட்ரெஸ், சாப்பிட்றதுக்கு ஒரு சாப்பாடு, இருக்க ஒரு வீடு, இப்படி போயிடுறாங்களே தவிர அந்த இருக்கிற வீடு நல்லா இருக்கணும், அந்த சாப்பிட்ற சாப்பாடு நல்லா இருக்கணும், போடுற ட்ரெஸ் நல்லா இருக்கணும், எல்லாத்துக்கும் மேல குடும்பத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பு, அமைதி, சந்தோஷ, சமாதானம் நிரம்பி இருக்கணும்ன்றது அறியாமல் இருக்கிறாங்க. நீ கடவுளை உங்களை கொண்டு வந்து இருக்கிறார். ஆகவே உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், உங்க ஒருத்தர் குடும்பம் கூட அப்படி இருக்கக்கூடாது. லைஃபை போர் அடிச்சிருங்க. வெறும் பணத்து பின்னாடியும் அரிசி தக்காளி வெங்காயம் பருப்பு ப்ரொவிஷன் வாங்குறதுக்கு பின்னாடி இதை மட்டுமே கவனம் செலுத்தி ஓடிட்டு இருந்தீங்கன்னா வாழ்க்கையின் சந்தோஷத்தை இழந்துடுவீங்க. அதுக்கப்புறம் 80-90 வயசு வாழ்ந்ததுக்கு அப்புறம் பின்னாடி திரும்பி பார்த்தீங்கன்னா, ஐயோ இத்தனை வருஷம் வேஸ்ட் பண்ணிட்டேன்னு புலம்புவீங்க. தடி ஊன்ற வயசுல மறுபடியும் இளமையெல்லாம் ஆரம்பிக்க முடியாது. பாட்டு வேணா பாடலாம், இளமை இது ஒண்ணு வராது. ஆமென். அதான் வசனம் சொல்லுது, உன் இள வயதின் மனைவியோட மகிழ்ந்து. கடவுள் உனக்கு கொடுத்த குடும்பத்தோட என்ன பண்ண, உன் வாலிப வயசுல கொடுத்திருக்காத சந்தோஷமா என்ன பண்ணு, என்ஜாய் பண்ணு, அதை நல்லா நடத்து. ஆமென். எத்தனை பேர் இருக்கிறீங்க? கொஞ்சமாச்சு உள்ள இறங்குதா? ரொம்ப முக்கியம், இசைந்து இருக்கணும். பக்கத்துல பாசங்க, இசைந்து இருங்கள், பிரிஞ்சு இருக்காதீங்க, இசைந்து இருங்கள். அதுக்கு வேல்யூ கொடுங்க, அதுக்கு கவனம் செலுத்துங்க. கர்த்தர் உங்கள் குடும்பத்தை பூத்து குலுங்க செய்வார். ஹல்லேலூயா. குடும்பத்துக்கு ஒண்ணுன்னா, என் குடும்பத்துக்கு இது சந்தோஷத்தை தரும்னா அதுக்காக எதை வேணாலும் நம்ம செய்யலாம். ஆமென். நீங்க உட்காந்து வேலைக்கு போய் 1000 ரூபாய் ஒரு நாளைக்கு கூலி சம்பாதிச்சு எடுத்துன்னு வரதை விட நீங்க உட்காந்து பேசுறது தான் உங்க குடும்பத்துக்கு சந்தோஷம்னா லீவை போட்டு உட்காந்து பேசுங்க சார். லீவ் போட்டு உட்காந்து பேசுங்க. நீங்க 24 மணி நேரமா அடுப்பாண்ட நிக்கிறத விட சாப்பாடு கூட கொஞ்சம் லேட்டா சாப்பிட்டுக்கலாம். நீ என் பக்கத்துல உட்காந்து பேசு, அதான் எனக்கு சந்தோஷம். உங்க கணவர் சொல்றாருன்னா கேஸ் ஆஃப் பண்ணிட்டு வந்து உட்காந்து பேசுங்க. ஆனா எத்தனை வீட்டுல என்ன நடக்குது தெரியுமா? இருவரேன் அங்கேயே அந்த அடுப்பாண்டியே வேகிறது ரொம்ப பழகிடுச்சு. அது என்ன ஆயிடுச்சு, ஒரு நாயை கயிறு போட்டு கட்டி வச்சிருந்தாங்களாம், ஒரு 10 அடி கயிறு. அந்த நாய் என்ன பண்ணுமா, ஏதாவது குறுக்க நாய் வந்தாலோ இல்ல ஏதாவது அதுக்கு ஆகாரம் ஏதாவது வச்சாலோ வேகமா அங்க இருந்து ஓடி வருமா. அந்த 10 அடிக்கு மேல அந்த நாயால தாண்டி வரவே முடியாது. ஏன்னா கயிறு என்ன பண்ண, கழுத்தை இழுக்கும். ரொம்ப வருஷமா இதே நடந்ததுனால அந்த நாய்க்கு இது பழகிடுச்சு பாருங்க. ஒரு நாள் கயிறை எடுத்து விட்டாங்களாம். கயிறை எடுத்து விட்ட பிறகும் அந்த 10 அடிக்கு மேல அந்த நாய் தாண்டலையா. ஏன் தெரியுமா? ஏன்? கயிறு இப்ப கழுத்துல இல்ல, மனசுல இருக்குது. கயிறு எங்க இருக்கு?
மனசுல இருக்குது. இவ்வளவு தூரத்துக்கு போனா கயிறு இழுக்குன்ற எண்ணம் மனசுல வந்துடுச்சு. அநேகருடைய மனசுல என்ன தெரியுமா, நான் வேலைக்கு போனா என்ன உதவாக்காரன்னு சொல்லிடுவாங்க, நான் சமைக்கலன்னா நீ குடும்பத்துக்கு லாய்க்கலன்னு சொல்லிடுவாங்க. இல்ல சார், அது மட்டுமே மனுஷனுடைய வாழ்க்கை இல்லை. நிறைய சந்தோஷங்களை கடவுள் குடும்பத்துல வச்சிருக்காரு, நிறைய சமாதானமான காரியங்களை கடவுள் குடும்பத்துல வச்சிருக்கிறாரு. சும்மா உட்காந்து பேசி பாருங்களேன். சிலர்லாம் எனக்கு தெரியும், இங்க நான் பாக்குறேன், ஆவியிலே நிறைய பேர் பாக்குறேன், கணவனோடு உட்காந்து கூட பேசாத மனைவிகள், மனைவியோடு உட்காந்து கூட பேசாத கணவர்கள் நிறைய பேர் இருக்கிறீங்க. உட்காந்தே பேசுறது இல்லை, நேரம் செலவிடு. இன்னைக்கு ஆரம்பிங்க, இன்னைக்கு போய் ஆரம்பிங்க. கொஞ்சம் டிவி எல்லாம் ஆஃப் பண்ணுங்க. சில பேர் உட்காடுறோம், கும்பலா உட்காடுறோம், டிவிக்கு முன்னாடி உட்காந்துக்கிறோம் இல்லையா, எல்லாம் உட்காடுறோம், ஆளுக்கு ஒரு மொபைல் போனை கையில எடுத்து வச்சு உட்காடுறோம். அங்க உட்காந்து பேசுறதே இல்லை. நீங்க பண்ணி பாருங்களேன், நீங்க பண்ணி பாருங்க. கொஞ்ச நாள்ல அந்த ஊருக்கு, நீங்க இருக்கிற பகுதிக்கு நீங்க பெரிய முன்னுதாரணமா மாறிடுவீங்க. அவங்களாம் சொல்லுவாங்க, எங்க வீட்டுல தினம் தினம் சண்டை நடக்குது, உங்க வீட்டுல என்ன சந்தோஷமா இருக்கீங்களேன்னு. இதுதான் வழி. இதை தவிர வேற எங்க போனாலும் எதுவும் நடக்காது. அதெல்லாம் சொல்லுவார் அவர் பாஸ்டர், அவர் அப்படிதான் பிரசங்கம் பண்ணுவாரு. வாழ்க்கைன்னா என்ன தெரியுமா, இப்படிலாம் கதை பேசிட்டு தினம் தினம் சண்டையிலும் பிரச்சனையில இருந்தவங்களை நான் பார்த்துருக்கிறேன். இது கடவுளுடைய வார்த்தை, எனக்கு தெரியல இது வரைக்கும், நான் கத்துக்கிறேன், இன்னைக்கு கடவுள் எனக்கு காட்டி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி செயல்களை மாற்றிக்கொண்டு இன்னைக்கு வரைக்கும் சந்தோஷமா இருக்கிறவங்களா இருக்கிறாங்க. எவ்வளவு பேர் என்கிட்ட வந்து சொல்லிக்கிறாங்க, உங்களை மட்டும் சந்திக்கலன்னா, உங்க பிரசங்கம் மட்டும் நான் மெசேஜ் கேட்கலன்னா வாழ்க்கையின் சந்தோஷத்தை இழந்திருப்போம் பாஸ்டர்னு சொல்லியிருக்காங்க. கடவுளுடைய வார்த்தை அப்படிப்பட்டதுங்க. குடும்பத்தை வேல்யூ பண்ணுங்க. பக்கத்துல பசங்க குடும்பத்தை வேல்யூ பண்ணுங்க, பிரிந்து போகக்கூடாது. ஆமென், ஹல்லேலூயா. குடும்பத்துக்கு ஒண்ணுன்னா, இப்ப நான் சொன்னல, தம்மை தாமே கொடுத்தாரா சபைக்காக. அப்படியே புருஷர்களே நீங்க உங்க மனைவிக்கு செய்யுங்க. நான் சொல்லுகிற மனைவிகளை நீங்க உங்க புருஷருக்கு செய்யுங்க. குடும்பத்துக்கு ஒண்ணுன்னா உங்களை கொடுக்கறதுக்கும் ரெடியா இருங்க. கிறிஸ்து செய்தாரு. ஆமென். சரி, இப்போ நம்ம மத்தேயுக்கு வருவோம். 12வது அதிகாரம் திரும்ப சொன்னேன் இல்லையா, மத்தேயு 12:25 வாசிக்கலாம். மத்தேயு 12:25. தனக்கு தானே விரோதமாய் பிரிந்திருக்கிற எந்த ராஜ்யமும் பாழாய் போகும், தனக்கு தானே விரோதமாய் பிரிந்திருக்கிற எந்த பட்டணமும் எந்த வீடும் இருக்கா இல்லையா பாருங்க. எந்த பட்டணமும் இருக்கு, எந்த வீடும் இருக்கு. நிலைக்க வாசிங்க சிஸ்டர், நிலை நிற்க கவனிங்க. தனக்கு தானே பிரிந்திருக்கிற எந்த வீடும் நிலை நிற்க மாட்டாது. ஏன் நிறைய எதிரிகள், ஏன் வரவும் போறவங்கள எதிர்க்கிறான், சும்மா பைக் வாங்கினா எதிர்க்கிறான், சும்மா ஒரு வீடு கட்டினா எதிர்க்கிறான், ஏதாவது ஒரு நல்லது பண்ணா எதிர்க்கிறான். நீங்க மேலவே வரக்கூடாது ஏன் நினைக்கிறான். ஏன் அவ்வளவு பேரு என்ன அவ்வளவு ஓஹோன்னு வாழறீங்களா? சில பேர்லாம் ஒண்ணுமே இல்லை, சின்ன சின்ன காரியம் தான் செய்யறாங்க. சும்மா ஒரு கடைக்கால் போடுறாங்க, சும்மா ஒரு பைக் வாங்குறாங்க, சும்மா ஒரு பெட்டி கடை ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கே எதிரிகள் நிறைய. ஏன் தெரியுமா? அதை அவங்களால மேற்கொள்ளவே முடியல, அதை அவங்களால ஜெயிக்கவே முடியல. ஏன் தெரியுமா? ஏன்னா தனக்குத்தானே பிரிந்து இருக்கிறார்கள். தனக்குத்தானே பிரிந்து இருக்கிறார்கள். தனக்குத்தானே பிரிந்திருக்கிற எந்த ராஜ்யமும் விழுந்து போகும், தனக்குத்தானே பிரிந்திருக்கிற எந்த வீடும் நிலை நிற்க மாட்டாது. வீட்டுக்குள்ளேயே பேசாம இருக்கிறது அது எவ்வளவு மோசமான காரியம் தெரியுமா? அந்த முகத்தை தான் பார்க்கணும், ஆனா பேச மாட்டாங்க. இன்னொருத்தர்கிட்ட சொல்லுவாங்க, வந்துக்கிறா சாப்பிட சொல்லு. யார? பொண்ணு, அம்மாவே. இப்ப இந்த பொண்ணு கல்யாணம் ஆகி போச்சுன்னா என்ன பண்ணா, டேய் உங்க அப்பா வந்துக்கிறாரு, அங்க சோறுக்கு துண்டு போ சொல்லு. என்ன யாருடைய ட்ரைனிங்கு? அம்மாவுடைய ட்ரைனிங். அம்மாலாம் ஒழுங்கா இருந்தா பொண்ணெல்லாம் ஒழுங்கா இருக்கும், அம்மாலாம் ஒழுங்கா இருந்தா பையன்லாம் ஒழுங்கா இருப்பான். அதே தான் அப்பாக்கும். பெற்றோர் நீங்க தான் உங்க பிள்ளைங்களுக்கு முதல் ஆசிரியர். நீங்க செய்யறது தான் உங்க பிள்ளைகள் செய்வாங்க. உங்க பிள்ளைங்க முன்னாடி உங்க ஒய்ஃப் அடிச்சு பாருங்க, இல்லை உங்க பிள்ளைங்க முன்னாடி உங்க ஆத்துக்கார அடிச்சு பாருங்க. அவன் நாளைக்கு எழும்பும்போது அவனை அடிப்பான், அதிலே குத்துவான். டேய் என்னடா அதெல்லாம் பண்ற, நீங்க அப்ப போய் தடி உண்டு என்னடா அப்படிலாம் பண்ற அப்படின்னா அவனா சொல்லுவான், நீ பண்ணல, உன்னை பார்த்தா நான் கத்துக்கினேன். நீங்க உங்க மனைவியை நல்ல மரியாதையோட ட்ரீட் பண்ணுங்க, உங்க கணவனை நீங்க மரியாதையோட ட்ரீட் பண்ணுங்க, அவன் அதை செய்வான். எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஆமென். நம்மளே அறியாம நம்ம கோபத்துல செய்யற காரியங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்தையே பாதிக்குது, எதிர்காலத்தையே பாதிக்குது. அப்ப நிறைய வீட்டுக்குள்ள பேசிக்கிறது இல்லை, கணவன் மனைவி பேசிக்கிறது இல்லை, பெற்றோர் பிள்ளைகள் பேசிக்கிறது இல்லை, பிரிந்து இருக்கிறார்கள். அந்த பிரிவு அழிந்து போகிறதுக்கு என்னவா மாறிடுது? ஒரு பெரிய பாலமா மாறிடுது. நான் இன்னைக்கு உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், எப்படியும் ஒரு வாரம் கழிச்சோ 4 நாள் கழிச்சோ 1 மாசம் கழிச்சோ அதே மூஞ்சி கிட்ட தான் மறுபடியும் போய் பேச போறீங்க. அப்படித்தானே? சண்டை போட்டுக்கிறது,
போய் எங்கேயாவது உட்காந்துக்கிறது, இல்லை யார் வீட்டுக்காவது போயிடுறது, அம்மா வீட்டுக்கு அங்கே இங்கன்னு போயிட்டு வந்து எப்படி யாருக்கிட்ட தான் பேச போறீங்க? நான் சொன்ன மாதிரியே சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க, பயப்படாம சொல்லுங்க. எந்த எந்த முகத்துக்கிட்ட? அதே முகம் தானே. அது என்ன அப்பவே பேசினா என்ன? அப்பவே பேசினா ஈகோ விடுமா? இன்னைக்கு விட்டுணும் அதெல்லாம். ஈகோ இல்லையா? அது எப்படி நான் இறங்கி போவேன்? இறங்கி போங்க சார், தப்பே இல்லை. மன்னிக்கிறது நீங்களா இருக்கட்டும், உங்க குடும்பமாச்சே, நீங்க வேல்யூ பண்ணுங்க. ஆமென். கசைக்கு போட்டாலும் 100 ரூபாய் 100 ரூபாய் தான். அது மதிப்பு மாறுமா? குப்பை தொட்டில இருந்தாலும் விட்டுடுவீங்களா? ஐயோ குப்பை தொட்டில இருக்குது 100 ரூபாய், கழுவி எடுத்து பாக்கெட்ல வச்சுக்குவான் நெஞ்சோடு. அதை விட வெளியே, பணத்தை விட வெளியேற பெற்றது குடும்பம். ஆமா, வேல்யூ பண்ணுங்க, மன்னிங்க. நான் பிரச்சனையே வராதுன்னு சொல்ல, ஏதோ யாரோ தப்பு பண்ணிட்டாங்க, தப்பு பண்ணா திட்டு விழும், திட்டோட நிக்கணும், திட்டோட நிக்கணும். கை கத்தருக்கு முன்னாடி தான் நீட்டணுமே தவிர பொண்டாட்டிக்கு முன்னாடியோ புருஷனுக்கு முன்னாடியோ இல்லை. எப்படிலாம் சொல்லி கொடுக்குறேன் பாரு. கை யாருக்கு முன்னாடி தான் உயர்த்தணும்? சொல்லுங்க, சொல்லதான் உள்ள இறங்க. அதனால தான் சொல்ல வைக்கிறேன். அடி வாங்கியிருந்தீங்கன்னா புருஷனை பார்த்து சொல்லுங்க, இல்லை மனைவியை பார்த்து சொல்லுங்க. அது கை அங்கதான் உயரணும், என் பக்கம் வரக்கூடாது சொல்லிடுங்க. சில பேர் பாக்குறாங்க, எதுக்கு யா வம்பு, அங்கதான் உயரணும், அக்கம் பக்கம் இல்ல. ஆமென். ஆமா, யாராவது தப்பு செஞ்சா கடிந்து கொள்ளலாம், தப்பு இல்லை, அவங்க சரியாகும்படிக்கு. சிலர்லாம் இருக்காங்க, என்னை திட்டவே கூடாது, என்னை எதுவுமே சொல்லவே கூடாது, எதுவுமே நான் சொல்றது உண்டு, எதுவுமே சொல்லக்கூடாதுன்னா, எதுவுமே திட்டக்கூடாதுன்னா நீங்க தப்பா எதுவும் செய்யக்கூடாது. நான் செஞ்சிருவேன். அதான் சொல்லுவாங்களா, பூனை செய்யறது எடக்கு, அடிச்சா பா என்ன பழமொழியெல்லாம் பயங்கரமா தெரியுது உங்களுக்கு. பூனை செய்யறது எடக்கா, அடிச்சா என்னவா பாவம். நிறைய வீட்டுல அப்படிதான் எடக்கு முடுக்கா செஞ்சிருது. நான் செய்யறத மாத்திக்க மாட்டேன், நீ என்ன திட்டாத, நீ என்ன கேட்காத. அது எப்படி? அது எப்படி? ஆமா, யாரோ ஒருத்தர் கடிந்து கொள்ள வேண்டியது அவசியம், யாரோ ஒருத்தர் கண்டிக்க வேண்டியது, கரெக்ட் பண்ண வேண்டியது அவசியம். அதுவும் ஒரு லிமிட்டுக்குள்ளதான் இருக்கணும். நான் திட்டுறேன், நான் கண்டிக்கிறேன், நான் கரெக்ட் பண்றேன்ட்டு பழசெல்லாம் கலரி பேசக்கூடாது. 6 மாசத்துக்கு முன்னாடி நடந்த சண்டை, கல்யாணத்துக்கு முன்னாடி அவங்க வாழ்ந்த வாழ்க்கை எல்லாத்தையும் சிலர் அப்படி ஆரம்பிச்சிருவாங்க. பாஸ்ட் எல்லாம் பேச ஆரம்பிச்சிருவாங்க. நீ அப்போ அப்படி பண்ண வந்தான்டா, நீ அன்னைக்கு அப்படி செஞ்சு வந்தான்டா, எனக்கு தெரியும் உன்னை பத்தி எல்லா கதையும், 20 வருஷத்துக்கு கதையை எடுத்து குப்பையை கலரி, இல்ல என்ன மேட்டரோ அதை மட்டும் பேசிட்டு விட்டுணும். ராமன் சொல்லுங்க. ஆமென். வசனம் சொல்லுது, பொழுது சாய்வதற்குள் சினம் தனியட்டு. கோபம் என்ன வாங்கிடணும் பொழுது சாய்வதற்குள்ள. ஆனா நிறைய வீட்டுல நைட்ல தான் சண்டையே. சண்டை எப்ப நடக்குது? நைட்ல தான். அதுவும் கரெக்டா சாப்பிட டைனிங் டேபிளுக்கு போகும்போது தான் சண்டை. தட்டை தூக்கி விசிறி அடிச்சுட்டு பெட்டில் போய் பேசாம படுத்துக்கிறது நடக்குதா இல்லையா? சரி, பொழுது சாய்வதற்குள்ள, காலையில சண்டை நடந்தா சாயங்காலம் ஆகிறதுக்குள்ள என்ன வாயிடணும்? கோபம் தனியணும். சாயங்காலம் தான் சண்டை நடக்குது, என்ன பண்ணணும்? அப்பயே போயிடணும். ஹலோ, கோபம் வரக்கூடாது. ஆமென். அப்பவே போயிடணும், அப்பவே உடனே பேசிடணும். ராமன் சொல்லுங்களேன், நல்லா சொல்லுங்களேன். தனக்கு தானே பிரிந்திருக்கிற எந்த வீடும் நிலைக்காது. உங்களுக்குள்ள பிரிவுகள் இருக்கக்கூடாது எந்த விஷயத்திலுமே. ஒரு கணவன் ஒரு விஷயத்த செய்யலான்னு சொல்றாரா, மனைவி எடுத்தவொடனே நோ சொல்லிடாதுங்க. அவர் என்ன சொல்ல வராரு, என்னதான் விஷயம், உட்காந்து பேசுங்க. அது தவறு, அது தப்பா போய் முடியும்னா எடுத்து பேசி புரிய வைங்க. ஆனா பல குடும்பத்தில் என்ன நடக்குது தெரியுமா? உனக்கு ஒண்ணும் தெரியாது, அமைதர், நீ விடு, நீ பெரிய பிரச்சனையை பண்ணுவேன். என்ன விஷயம், என்ன நடக்குது, இப்படி செஞ்சா என்ன விளைவு வரும்னு சொல்றதே இல்லை. எதுல நிக்கிறவர் என்னமோ காட்டுவாசி போலவும். உங்க வீட்டுல நடக்கிறத நான் சொல்லிய, மனைவிகளுக்கும் அது நடக்குது. மனைவி ஏதாவது ஒண்ணு சொல்லுவாங்க, ஏங்க இந்த மாதிரி பண்ணலாமா, இந்த மாதிரி ஒரு பொருள் வாங்கலாமா, இதை செய்யலாமா, ஏய் உனக்கு தெரியும் உள்ள போ, ஒன்னும் தெரியாது, வந்துட்டேன் நல்லா தானே படிச்சுக்கிற, ஒன்னும் தெரியாது, அப்படி பேசுறது. நம்ம ஏதோ ஒண்ணுமே நாகரிகமே தெரியாம குடும்பத்தை நடத்துற மாதிரி. சரி, ஒரு வேலை தெரியாமையா இருக்கட்டங்க. உங்க வேலை என்ன? தெரியலன்னு சொல்லி ஓரம் கட்டுறதா? அது உங்க வேலை. உனக்கு ஒண்ணு தெரியாது, உள்ள போ, நீ இல்லாத தலையிடாத, அது ஒண்ணு கண்டுக்காத, நான் பாத்துக்கிறேன், அப்படி சொல்றதா? அதுவா ஒரு நல்ல ஒரு கணவனுக்கு, நல்ல மனைவிக்கு அழகு? என்ன பண்ணோம் சொல்லி கொடுக்குறேன். இன்னைக்கு கூப்பிட்டு உட்கார வச்சு, இது பாருமா, இப்படி செஞ்சா இது இந்த மாதிரி போய் முடியும், நீங்க அப்படி சொல்லி கொடுத்து பாருங்க. நான் சொல்றேன், உங்க லைஃப் பார்ட்னருடைய பார்வையில நீங்க இன்னும் வசந்துடுவீங்க. உங்களை அப்படி மேல தூக்கி வச்சிருவாங்க. நம்மால சாதாரண ஆளை கையை பிடிக்கல, செம்ம பெரிய மண்டை தான். அந்த சவுத் சைடு சொல்லுவாங்க, பெரிய மண்டைன்னா நல்ல மூலக்கார ஆளு அப்படின்னு அர்த்தம். நல்ல மூலக்கார ஆளுப்பா அவரு,
அருமையான ஆளை பிடிச்சிக்கிறேன், அவங்க அடுத்தது எந்த விஷயமா இருந்தாலும் உங்ககிட்ட தான் வந்து கேட்பாங்க. உள்ள போகணும் ஒன்றும் தெரியாது, உனக்கு என்ன தெரியும், இப்படி பேசி பாருங்க. எந்த விஷயத்த உங்ககிட்ட கொண்டு வர மாட்டாங்க. மச்சாங்கிட்ட, மச்சினி கிட்ட, ஹலோ குழந்தனார்கிட்ட அப்படி போயிடும். அது வேற யாருக்கிட்டையாவது போயிடும். ஏன்னா நீங்க தான் எதையுமே கேட்கறது இல்லையே. நீங்க தான் உங்களுக்கு இப்ப விளங்குதா நான் சொல்றது? ஏன் நிறைய பேர் தங்களுடைய ஃப்ரெண்டு பேச்சை கேட்கறாங்க, மனைவியா இருக்கட்டும் கணவனா இருக்கட்டும். ஏன்னா நாம வேல்யூ பண்றது இல்லை, நாம அவங்களுக்கு எதுவுமே சொல்லி கொடுக்கறது இல்லை, நாம அவங்க பேசுறத கேட்கறதே இல்லை. ஆமென். இதெல்லாம் பிரிவுக்கு காரணம். இப்படி குடும்பத்துக்குள்ளவே பிரிஞ்சிருந்தா ஜெயிக்க முடியாது, வெற்றி பெற முடியாது. இந்த பிரிவுகள்லாம் இருக்கிறதுனால தான் ஒரு வீட்டை கூட கட்ட முடியல. எவ்வளவு பேருங்க இங்க உட்காந்து இருக்கீங்க, வீடை கட்டலாம் பேசி பேசி காலத்தை தான் ஓட்டணுமே தவிர வீட்டை கட்டவே இல்லையா? இன்ன வரைக்கும் அந்த கொட்டாக்கு படுத்தா தானே சொல்லிட்டு இருக்கோம். நான் உங்களை சொல்லவில்லை. தூக்குடா சொருவுடா அதாவது ஜபம். ஐயா ஜோம் பண்ணிங்கய்யா, இந்த மழைக்காவது நான் வந்து ஓலை மாத்தலான்னுக்கிறேன். அதுக்கு மேல அதை தாண்டி எதையுமே யோசிக்க முடியாது. ஏன் தெரியுமா? ஏன்னா உள்ள அவ்வளவு பிரிவுகள். மனைவி ஓலை மாத்தலான்னு, கணவர் ஓடு மாத்தலான்னு. நான் சொன்னதுதான் செய்யணும்னு அவங்க சொல்லுவாங்க, நான் சொன்னதுதான் செய்யணும்னு இவர் சொல்லுவாரு. கடைசி வரைக்கும் எதுவுமே நடக்காது. அவ்வளவுதான். மழை வரும்போது வீட்டுக்குள்ள கொடை பிடிச்சின்னு உட்காந்து. இன்னைக்கு அது மாறட்டும். சரிங்க, பண்ணலாங்க, நல்ல ஐடியா தான், என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் சப்போர்ட் பண்றேன். மனைவி அப்படி வரணும், கணவன் அப்படி வரணும். நீ சொல்றது நல்ல ஐடியா, பரவாயில்ல, நல்ல ஐடியா கொடுக்குறியா, இப்போ வர நல்ல ஐடியா உனக்கு வருது, பாராட்ட கத்துக்குங்க. ஆமேன். இப்போ சைலண்டா உட்காந்துட்டீங்க எல்லாம், அப்படியே உள்ள இறங்குறத கொஞ்சம். ஆமேன். ரொம்ப முக்கியம். தனக்கு தானே பிரிந்து இருக்கிற எந்த வீடும் விழுந்து போகும். உள்ள பிரிவே கூட சேர்ந்து, அதுதான் வசனம் சொல்லு, இசைந்திருங்கள். அவர்கள் இருவராயிராமல் ஒருவர் இசைந்து எந்த வேலை செஞ்சாலும், வீடு கட்டுறதா இருக்கட்டும், பிள்ளைகள் ஒரு ஸ்கூல்ல சேர்க்கறதா இருக்கட்டும், பிள்ளை வளர்ப்பா இருக்கட்டும், பணம் சேர்த்து வைக்கிறதா இருக்கட்டும், ஒரு ஜுவல்ஸ் எடுக்கிறதா இருக்கட்டும், ஆமேன், ஒரு கடன் வாங்குறதா கூட இருக்கட்டும், ஜெபிக்கிறதா கூட இருக்கட்டும், இணைந்து செய்யுங்கள். இணைந்து செய்யுங்கள், மறைச்சு மறைச்சு செய்யாதீங்க. அவங்க நாலேஜுக்கு இல்லாம செய்யாதீங்க. உங்க லைஃப் பார்ட்னரோட உட்காந்து பேசுங்க, கடவுள் உங்களுக்கு கொடுத்த துணையோட உட்காந்து பேசுங்க. நம்ம இது செய்யலாம்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு என்ன தோணுது, நீங்க என்ன சொல்றீங்க? ஆமேன். இணைந்து பேசுங்க. இல்லையா, நான் அப்படிலாம் சொன்னா நோ சொல்லுவாரு. நோ சொன்னா பரவாயில்ல, அவர் எப்ப எஸ் சொல்றாரு அப்ப செய்யுங்க. குடும்பம் நல்லா இருக்கும், குடும்பம் நல்லா இருக்கும். இல்ல இது நல்லது, ஆனா அவருக்கு அது புரியல, அதனால நோ சொல்றாரு. ஜெபம் பண்ணுங்க, அதுக்காக ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் இருதயங்களை மாத்துவார், கர்த்தர் எண்ணங்களை சிந்தனைகளை மாத்துவார். கர்த்தர் நம்மை உண்டாக்கினவர், மரத்து போன இருதயத்தை கூட உயிர் உள்ளதா மாற்றுவார். ஆமென். கல்லு போல இருக்கிற இருதயத்தை கூட சதையானதா கர்த்தர் மாற்றுவார். அவரால் முடியாது ஒண்ணு கிடையவே கிடையாது. எத்தனை பேர் இருக்கிறீங்க? தனக்கு தானே பிரிந்து இருக்கிற ராஜ்யம் விழுந்து போகும். தனக்கு தானே பிரிந்து இருக்கிற எந்த வீடும் எந்த பட்டணமும் நிலை நிற்க மாட்டாது. பிரிவை மட்டும் உள்ள அனுமதிச்சிடாது, பிரிவை மட்டும் உள்ள அனுமதிக்காதீங்க. இன்னைக்கு மனதில் ஆழமா பதிய வைங்க. பிரிவை உள்ள பக்கத்துல பாசலுங்க, பிரிவை உள்ள அனுமதிக்காதீங்க. பிரிஞ்சு போறது எந்த பிரச்சனைக்கு தீர்வு இல்லைங்க. சண்டை வந்து நிற்குது, நான் சொல்றேன் எதையும் கேட்கறது இல்லை, என்னை மதிக்கிறதே இல்லை, இப்படிலாம் சப்ப சாக்குகளை சொல்லிக்கிட்டு பிரிஞ்சு போறதுக்கே முயற்சி பண்றாங்க அநேகர். பிரிய ரெடியா இருக்கிறாங்க. அதனால தான் சொன்ன ஃபர்ஸ்ட் செஷன்ல உடனே சூட்கேஸ் தூக்கிறது. ஏன் தெரியுமா? பிரிஞ்சு போக ரெடி. அதனால சில பேர் சொல்றாங்க, இங்க இருக்காத, நீ போயிடு, எங்கன்னா போயிடு, கண்காணாத இடத்துக்கு போயிடு. சிலர் சொல்றாங்க மற்றவங்களை பார்த்து, சிலர் அவங்களே சொல்லிக்கிறாங்க, எங்கேயாவது போய் தொலைறேன் நான். பிரிஞ்சு போறது எந்த பிரச்சனைக்கு தீர்வு இல்லை. பக்கத்துல சொல்லுங்க, பிரிஞ்சு போறது எந்த பிரச்சனைக்கு தீர்வு இல்லை. நான் நினைக்கிறேன் நீங்க வேற எதையும் எதிர்பார்த்து வந்தீங்க, இப்படி ஒண்ணு நடக்கும் நீங்க எதிர்பார்க்கல. நான் பைபிள்ல இருந்து பிரசங்கம் பண்ணிருக்கேன். ஆமென், ஹல்லேலூயா. இன்னைக்கு நல்லா இருக்கும். இன்னைக்கு தனியா இருக்குது, அப்பா ஐ ஆம் a free bird, நான் வந்து அப்படியே தனிக்காட்டு ராஜா அப்படி இருக்கும். போக 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 ரொம்ப கஷ்டமாயிடும் வாழ்க்கை. நீங்க 4 பேருக்கு அட்வைஸ் பண்ணிருப்பீங்க, டே வந்துடாதடா, டே மனைவி விட்டுடாதடா, அம்மா உங்க வீட்டுக்கார விட்டுடாத அப்படின்னு நீங்க அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. ஆமென். சரி, பிரசங்கி 4:9 வாசிக்கலாம். ஒன்றாய் இருப்பதிலும் ஒண்டியாய் இருப்பதை காட்டிலும் இருவர் கூடியிருப்பது நலம், அவர்கள் பிரயாசத்தினால் அவர்களுக்கு. ஒண்டியா இருக்கிறது, நம்ம பேசுற லாங்குவேஜ் அப்படியே பைபிள் யூஸ் பண்ணது பாருங்க. ஒண்டியா இருக்கிறத விட 2 பேர் கூடி இருக்கிறது, பக்கத்துல பசங்க 2 பேர் கூடி இருக்கிறதுனால
2 பேர் கூடி இருக்குதுன்னா ஃப்ரெண்ட் இல்லை, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபை பற்றி தான் பைபிள் பேசுது. கணவன் மனைவியை பற்றி தான் பேசுது. ஒண்டியா இருக்கிறத விட 2 பேர் கூடி இருக்கிறது நலம். ஆமென். அதனால தான் ஆதியாகமம் 2:18 வாசித்தோம், மனிதன் தனிமையா இருப்பது நல்லதே அல்ல, ஏற்ற துணையை அவனுக்கு என்ன பண்றேன் உண்டாக்குறேன் அப்படின்றார் கர்த்தர். அதனால பிரிவை என்ன பண்ணாதீங்க, அனுமதிக்காதீர்கள். பிரிவு வரும்போதெல்லாம் எப்படி சேர்ந்து இருக்கலாம் என்பதை பாருங்க. ஒரு கிறிஸ்தவர்களா, ஒரு பைபிள் எடுத்தவர்களா, ஆவியின் அபிஷேகம் பெற்றவர்களா, நம்முடைய வேலை சேர்ந்து இருப்பது தானே தவிர பிரிந்து இருப்பது இல்லை. சில பேர் ஆவிக்குரிய வாழ்க்கைன்ட்டு எதை தெரியுமா சொல்றாங்க, ஒயிட் அண்ட் ஒயிட் போடுறதையும் நகையெல்லாம் எடுத்து அந்நிய பாஷையில பேசுறது ஆவிக்குரிய வாழ்க்கைன்னு சொல்றாங்க, ஆவிக்குரிய காரியம்ன்றாங்க. நான் சொல்லட்டும், ஆவிக்குரிய வாழ்க்கை என்ன? இந்த வேதத்துக்கு கீழ்ப்படிவது தான் ஆவிக்குரிய வாழ்க்கை. ஆமா, வேதத்துக்கு கீழ்ப்படி. நான் நிறைய போதகர்களோட பார்த்துருக்கேன், அவங்க மனைவியும் அவரும் கூட சேர்ந்து இருக்க மாட்டாங்க. போதகர்களே, பாஸ்டர்ஸே பிரிஞ்சிருப்பாங்க. அவங்க என்ன ஊழியம் செய்வாங்க, அவங்க சபைக்கு என்ன நடத்துவாங்க, அவங்க சபையில பிரச்சனைன்னு, குடும்ப பிரச்சனைன்னு வந்தா என்ன போதிப்பாங்கன்னு தெரியல. எனக்கு நான் ரொம்ப வேதனைப்பட்ட காரியங்கள் இதெல்லாம் அவங்களுக்குள்ளவே. ஆனா அவங்களை கேட்டா நான் ஆவிக்குரிய ஆளுங்க, உபவாசம்லாம் 40 நாள் போடுவாங்க, 50 நாள் போடுவாங்க. சமீபத்தில் ஒருத்தர் 80 நாள் உபவாசம். கர்த்தர் பேசவே இல்லையா, 70 நாள் பேசலையா. அவர் மெசேஜ் கொடுத்துட்டு இருக்காரு, சும்மா நான் லைவ்ல பார்த்தேன். 80 நாள் உபவாசம், 70 நாள் சத்தமே வரலையா, வெறுப்பாயிட்டாராம். நான் உட்காந்துனுங்கிறேன், நீ என்ன சத்தமே கொடுக்க மாட்டீரு. கர்த்தர் சொன்னாராம், போய் முதல்ல உன் மனைவி கிட்ட பேசு. இப்ப இவர் எதுக்கு உபவாசம் பண்ணியிருப்பாரு? ஒண்ணு மனைவி வந்து இவர்கிட்ட பேசணும், இல்லைன்னா போயிடணும், அதுக்காக பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன். ஆனா கர்த்தர் என்ன தெரியுமா சொன்ன, நீ போய் பேசுடா. நீ ஆவிக்குரிய காரியம் தான், மன்னிக்கிறது, அன்பு செலுத்துறது, இறங்கி போறது, அனுசரிக்கிறது, அரவணைக்கு, இதெல்லாம் ஆவிக்குரிய காரியம். அதான் பவுல் சொல்றாரு, நான் என்னதான் அந்நிய பாஷை பேசினாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் ஒண்ணும் இல்ல. ஓசை இடுகிற கைத்தாளம் போலவும் சத்தம் இடுகிற வெண்கலம் போலவும் இருப்பேன். கத்தலாம் சர்ச்சில், அப்பா ஹப்பான்னு கத்தலாம். வீட்டுல போய் ஒண்ணுமே பேசக்கூட ஒண்ணும் இல்லை அப்படின்னா அவ்வளவு வேஸ்ட். சும்மா அதை வச்சு ஒண்ணுமே பண்ண முடியாது. எத்தனை பேர் இருக்கிறீங்க? அப்ப நான் சொல்றேன், பிரியறதுக்கு அனுமதி கொடுக்காதீங்க. பிரியறதுக்கு இடம் வந்தாலும் சேர்ந்து இருக்க அந்த கயிறை இழுத்து டைட் பண்றதுக்கு என்ன பண்ணுங்க, முயற்சி செய்யுங்கள். 1-2 காரியங்களை நான் அதுல சொல்ல விரும்புறேன். ஆதியாகமம் 2:24 நம்ம மறுபடியும் வாசிக்கலாம். ஆதியாகமம் 2:24. அவர்கள் இருவராயிராமல் ஒரே. நீங்க சேர்ந்தே இருக்கணும்னா உங்க உறவுகளுக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுக்கணும். உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். இது என் மனைவி, இது என் கணவன், இது என் பிள்ளை, எக்காரணத்தை கொண்டு இதுல எந்த விரிசலையும் நான் என்ன பண்ண மாட்டேன், உண்டாக்க மாட்டேன். இது என் சரீரம், இங்க எங்க பாதிப்பு வந்தாலும் என்னதான் என்ன பண்ண, இது பாதிக்குன்ற ஒரு பெரிய அறிவு நமக்கு என்ன பண்ணணும், தேவை. ஆமென், ஹல்லேலூயா. ஒரு சின்ன பையன் போய் பாஸ்டர் கிட்ட கேட்டானா, பிரீஸ்ட் கிட்ட, ஏன் கல்யாணம் பண்ணிட்டு தாலி கட்டின உடனே கை கொடுக்குறாங்க, கணவன் மனைவி கை கொடுக்க சொல்றீங்களே ஏன்? அவர் கேட்டாரா, ஹேவ் யூ சீன் பாக்ஸிங் மேட்ச்? நீ வந்து பாக்ஸிங் பார்த்துருக்கியா? மேட்ச், பாக்ஸிங் மேட்ச் டிவியில சண்டை போடுறதுக்கு முன்னாடி ரெஃப்ரி வந்து சொல்லுவாரு, ஷேக்கன் பண்ணுங்க. ஷேக்கன் பண்றதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? மேட்ச் கோயிங் டு ஸ்டார்ட். அது ஃபன்னா விளையாட்டுக்கு சொல்லியிருக்காரு. கணவன் மனைவி கை கொடுக்குறாங்கன்னா சண்டை இனிமேல் தான் என்ன பண்ண போகுது, ஆரம்பிக்க போகுதுன்னு அர்த்தம். பாக்ஸிங் போல. ஹலோ, அதுவா வாழ்க்கை? இல்லை, அதுவா வாழ்க்கை? நான் அப்படிதான் போயிட்டு இருக்கு நிறைய. அவ்வளோதான், இனி ஒரே சண்டையும் பிரச்சனையுமா தான் போக போகுது. இல்லை பிரியமானவர்களே, நம்ம இணைந்து இருக்கணும். நாம குடும்பத்துக்கு, நம்ம உறவுகளுக்கு நாம முக்கியத்துவம் கொடுக்கணும். தேவன் அவர்களை நமக்கு கொடுத்திருக்கிறார், நாம அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. நாபால் அபிகாயில் 2 பேரும் நம்ம வேதத்துல பார்க்கிறோம். அந்த நாபாலை பத்தி வேதம் சொல்லுகிறது, அவன் முரடனா இருக்கிறான், துராகிருதன், முரடன், இடத்த கவுத்தன் செய்யற ஆளு. ஆனா அவன் மனைவியை பார்த்தீங்கன்னா சௌந்தரியவதி, அழகுள்ளவள், அறிவுள்ளவள், பொறுமையானவள். இந்த அம்மா வேற ரகம், அவரு வேற ரகம். அவரு ஸ்டாண்டர்டுக்கு இந்த அம்மாவை என்ன பண்ண முடியல, அவரால் புரிஞ்சிக்க முடியல. இவ எவ்வளவோ அவரை அந்த உறவை இழுத்து இழுத்து சேர்த்து பிடிக்கணும்னு பாக்குறா. ஆனாலும் அவரு எப்படி இருக்காருன்னா வேற மாதிரி இருக்காரு முற்றிலும். நடந்தது என்ன தெரியுமா?
2 பேருக்குள்ள ஒரு பிரிவு வந்து அவன் சீக்கிரம் செத்துட்டான். சில நேரத்தில் குடும்பத்தில் நம்ம விட்டு கொடுக்கறது ரொம்ப முக்கியம், இறங்கி போகிறது ரொம்ப முக்கியம். நம்ம கோபங்கள், நம்முடைய வெறுப்பு விருப்புகள்லாம் ஓரம் வச்சு குடும்பத்துக்கு எதுன்னு தேவையோ அதை நாம் முக்கியப்படுத்துறது ரொம்ப அவசியம். நான் தான் ஆம்பளை, நான் தான் குடும்ப தலைவன், நான் சொல்றதுதான் எங்கள் வீட்டில் நடக்கணும். அப்படி இல்லை, கணவர்கள்லாம் கவனிக்கணும். நான் சொல்றதுதான் நடக்கணும், நான் சொல்லாம யாரும் கையும் காலம் என்ன பண்ணக்கூடாது, ஆட்டவே கூடாது. அப்படிலாம் இல்லை இல்லை இல்லை, இது நம்ம குடும்பம். உனக்கு சஜஷன் இருந்தாலும் சொல்லுமா, பிள்ளைங்க பார்த்து கொடுக்குறேன், உனக்கு கூட ஏதாவது ஐடியா இருந்தால் சொல்லு. கல்யாணத்தில் மட்டும் கூப்பிட்டு வச்சுக்கிறீங்க. பொண்ணு கல்யாணம் பண்ணும்போது பையனை கரெக்டாக கூப்பிட்டு வச்சுக்குவாங்க. இதோ பாரா, நம்ம வீட்டு கல்யாணம், நம்ம பொண்ணுடா, நம்ம வீட்டு பொண்ணு, ஒழுங்கா உன் பங்கை செஞ்சுடு. அப்போ மட்டும் அவன் பணம் தேவைப்படுது, அப்போ மட்டும் அவன் உழைப்பு தேவைப்படுது. ஆனால் மற்ற எதுங்க அவன் என்ன பண்ணுறது இல்லை, கேட்கறதே இல்லை, முன்னிறுத்துறதே இல்லை. அப்பெல்லாம் நம்ம குடும்பம் இது தெரியவே இல்லை. ஹலோ, ஆமென். எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. அது ரொம்ப முக்கியம். சரி, அடுத்த காரியம் கொலோசியர் 3:12-14 வரைக்கும் முடிக்கிறேன். கொலோசியர் 3:12-14 வரைக்கும். ஆகையால் ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடுகள் உண்டானால், எல்லாம் சொல்லுங்க, கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல. நல்லா சொல்லுங்க, கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல. குடும்ப உறவுகள் நல்லா இருக்கணுமா? முதல் காரியம் ரிலேஷன்ஷிப்பை வேல்யூ பண்ணணும், மதிக்கணும். அடுத்தது மன்னிக்கணும். அடுத்தது என்ன பண்ணணும்? நம்ம ஆவிக்குரிய கிறிஸ்தவன்னு சொல்லிக்கிறோம், ஆனா அந்த மன்னிப்பு மட்டும் நமக்குள்ள என்ன பண்ண மாட்டேங்குது, வரவே மாட்டேங்குது. கிறிஸ்து நம்ம என்ன பண்ணாராம்? எல்லாம் சொல்லுங்க, கிறிஸ்து என்னை மன்னித்தார். நல்ல சத்தமா சொல்லுங்க, கிறிஸ்து என்னை மன்னித்தார். இப்ப பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்களும் கொஞ்சம் குலுக்கி சொல்லுங்க, நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். உன்னெல்லாம் மன்னிக்கவே மாட்டேன் தெரியுமா, உள்ள கிறிஸ்து இல்லைன்னு அர்த்தம். நீங்கள் கிறிஸ்தவர்களே அல்லன்னு அர்த்தம். நீ செஞ்சதெல்லாம் மறக்க முடியுமா, மன்னிக்க முடியுமா? இல்ல சார், நம்ம செய்யாததா கிறிஸ்து மன்னிச்சாரே. இயேசு சொன்னார், நீங்கள் மற்றவர்களை மன்னியுங்கள், அப்பொழுது உங்களுக்கு மன்னிக்கப்படும். நீங்கள் குற்றவாளிகள் என்று மற்றவர்களை தீர்க்காதீர்கள், ஏனென்றால் உங்களை யாரும் குற்றவாளிகள் என்று தீர்க்க கூடாது. மற்ற 7:1 வாசித்து பாருங்க. மற்றவர்கள் உங்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதபடிக்கு நீங்கள் மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதீர்கள். கையை நீட்டி மற்றவனை பிளேம் பண்றதுக்கு முன்னாடி நம்ம பக்கம் என்ன தப்பு இருக்குதுன்றதை யோசிக்கணும். நாளைக்கு நான் இப்படி ஒரு பிரச்சனையில மாட்டினா என் நிலைமை என்னன்றதை யோசிக்கணும். மன்னிக்காம இருக்குது ஒரு பெரிய காரியம் நினைச்சிடாதீங்க, அது மோசமான காரியம். நாளைக்கு நம்மளாம் மனிதர்கள் தானே, யாராவது ரோபோட் யாராவது உட்காந்துட்டு இருக்கீங்களா? இங்க எல்லாம் மனிதர்கள் தான். யானைக்கும் அடி சறுக்கும். எவ்வளவு பெரிய ஆளும் ஒரு நாள் சறுக்க வேண்டியது இருக்குங்க. சரி, ஒருத்தர் தவறு செஞ்சுட்டாங்க, நீங்க அவங்கள மன்னிக்கிற, அவங்கள குற்றப்படுத்துறீங்க. நாளைக்கு அந்த இடத்துக்கு நீங்க வரும்போது உங்களுக்கு மன்னிப்பு நீங்க பார்ப்பீங்களா இல்ல குற்றப்படுத்துறதை எதிர்பார்ப்பீங்களா? சொல்லுங்க. மன்னிப்பு தானே எதிர்பார்ப்போம். நீங்க உங்களுக்கு மன்னிக்கணும்னா, உங்களை ஒருத்தர் மன்னிக்கணும், நீங்கள் மற்றவர்களை மன்னிங்கள். குடும்பத்துல பண்ணுங்க. குடும்பம் சார், எல்லாரும் அப்படி தடுமாறி தான் ஏறி வந்து இந்த மாதிரி பிரசங்கெல்லாம் கேட்டு வசனத்தை கேட்டுதான் ஒவ்வொருத்தரும் வாழ்க்கையை ஷேப் பண்ணிக்கிறாங்க. நம்ம மனித பிறவிகள். ஒரு இன்ஸ்டாகிராம்ல ஒரு போட்டோ ஒன்று பார்த்தேன். ஒரு அருமையான கல், அதுல ஒரு சிலையை வடிச்சிருக்கான். அந்த சிலை எப்படி வடிச்சிருக்கான்னா, அந்த சிலை கையில ஒரு உளி இருக்கு, ஒரு சுத்தி இருக்கு. தன்னையே தான் வடிவமைத்துக் கொள்வது போல அந்த சிலையை வடிவமைச்சிருக்கான். தன்னையே தான் செதுக்கி கொள்வது போல. கீழெல்லாம் கல் இருக்கு, இது வரைக்கும் ஒரு பெண் உருவம். அந்த பெண் கையில ஒரு உளியும் ஒரு சுத்தியும் இருக்கு, வச்சு இங்க தட்டுற போல. தன்னையே தான் நாம அப்படிதான் நாம ஷேப் பண்ணிக்கணும், நாம வடிவமைச்சுக்கணும். வசனத்தை கேட்டு, கடவுளுடைய வார்த்தையை கேட்டு, கடவுளுடைய வழிகளை தெரிந்து கொண்டு. மாத்த முடியாதுன்னா ஒண்ணும் இல்ல. பிசாசு நம்மள பல பொய்ய சொல்லி நம்ப வச்சிருக்கான். நீ யார் தெரியுமா? கோவக்காரணி. நீ யார் தெரியுமா? ரோஷக்காரணி. நீ யார் தெரியுமா? பயங்கரமான ஆள். நீ உனக்கெல்லாம் கோவம் டக்குன்னு வரும். எத்தனை பேர் இந்த மாதிரி பொய் சொல்லி பிசாசு ஏமாத்தி வச்சிருக்கான்? பல பேர் பிசாசின் பொய்யை கேட்டு ஏமாந்து, அநேகரை மன்னிக்காம, அநேக சொந்தக்காரங்களை பகைச்சு, அநேக கடவுள் கொடுத்த நல்ல தெய்வீக உறவுகளை வெட்டி விட்டு இருக்கிறீங்க. நீ பயங்கரமான கோவக்காரன் பிசாசு சொல்லி வச்சிருக்கான். உண்மையாவே நீங்க ரொம்ப சாது, உண்மையாவே நீங்க மன்னிக்கிற ஆளு. ஆனா பிசாசு என்ன தெரியுமா சொல்லி வச்சிருக்கான்? நீ எல்லாம் மோசமான ஆளு, உனக்கு சுருன்னு கோவம் வந்துடும்.
பிசாசு சொல்லி வச்சிருக்கான். இவங்க அதை கேட்டு 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 இப்ப இவங்க என்ன பண்ண ஆரம்பிச்சுட்டாங்கன்னா, இவங்களை பத்தி இவங்க சொல்ல ஆரம்பிச்சு, நமக்கெல்லாம் சுருன்னு வந்துடும் கோவம் தெரியுமா, ஒரு நேரம் இருக்கிற மாதிரி நான் ஒரு நேரம் இருக்க மாட்டேன். பிசாசு சொன்ன பொய்யை நம்பிட்டு இருக்கீங்க சார். கர்த்தர் சொல்லி இருக்கிறார், அன்பும் அமைதியில் உள்ள ஆவியை உங்கள் இருதயத்துல நான் வைத்திருக்கிறேன். ஆமே, பக்கத்துல பசங்க இருதயத்துல ஆண்டவர் அன்பு அமைதியில் உள்ள ஆவியை வச்சிருக்கிறேன். ஹல்லேலூயா. பட்டு பட்டுன்னு கோவப்படுற ஆள் கிடையாது நீங்க. எடுத்தெறிஞ்சு பேசுற ஆள் கிடையாது நீங்க. எதையுமே தாங்கிக்கிற ஆள், தாங்க முடியாம இருக்கிற ஆள் கிடையாது நீங்க. ஒத்த காலில் நின்று சாதிக்கிற ஆள் நீங்க கிடையாது. பொய்ய போட்டு வச்சுட்டான் பிசாசு. சின்ன குழந்தைகளை கூட போட்டு வச்சுட்டான். பேரண்ட்ஸை வச்சே போட்டுக்கிறான். அது ஏதோ ஒரு பொருளுக்கு ஒரு நாள் எழுதிருக்கும், ஒரு சாக்லேட்டுக்கு, அவ்வளவுதான் நம்ம பேர் வச்சிருப்போம். ஐயோ வாங்கி கொடுத்துருங்க. அது அழ ஆரம்பிச்சதுன்னா விடவே விடாது, 4 நாள் கூட அழும். போட்டு போட்டு அந்த குழந்தை வளர வளர என்ன பண்ணுது, அது நல்லா கத்துக்குது. நம்ம அழுதான் நம்ம வீட்டுல வாங்கி கொடுத்துட்றாங்க. அப்ப என்ன பண்ணும், எதையும் கேட்க கூடாது, அழணும். அப்படி நிறைய மனைவிகளும் கணவர்களும் மாறிட்டாங்க. கோவப்பட்டா மனைவி அமைதியாகிறாங்களா, அப்ப கோவப்படு. வாழ் 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 வாழ்னு பேசி கத்தனா வீட்டுக்காரர் சைலண்ட் ஆயிடுறாரு, அப்ப கத்து. பொய்ய பரப்பி வச்சிருக்கான் பிசாசு. நிறைய பேர் அந்த பொய்ய நம்பி நான் இப்படிதான் அந்த பொய் மேல நம்பிக்கை வச்சு குடும்பத்தை இழந்து இருக்கிறார்கள். ஆமென். கர்த்தர் சொல்றார், ஒருவருக்கு ஒருவர் உருக்கமாயும் இணக்கமாயும் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல மன்னிங்க. உங்க சொந்த மாம்சம், உங்க சொந்த சரீரம் என்ன தப்பு பண்ணாலும் மன்னிக்கணும். நீங்க மன்னிச்சு பாருங்க. மன்னிக்கிறது, நான் மதுரையில் தான் பிரசங்கம் பண்ணேன், யூடியூப்ல இருக்கு, நேரம் கிடைச்சா போய் பாருங்க. நான் கொஞ்ச நேரம் தான் எனக்கு இருக்கு, அதனால ஷார்ட்டா சொல்ல விரும்புறேன். மன்னிப்பு என்பது மற்றவங்க கொடுக்கிற பரிசு இல்லை, நம்முடைய காயத்துக்கு நாமே போட்டுக் கொள்ளுகிற மருந்து. ஹலோ, நீங்க மன்னிச்சு பாருங்க. எத்தனை பேர் கோபமான வார்த்தைகளால பேசியிருக்கீங்க. அவங்க செஞ்ச தப்ப நீங்க, அவங்க தப்பு செஞ்சாங்களான்னு கண்ணில் பார்க்கல. மனைவியா இருக்கட்டும் கணவனா இருக்கட்டும், தப்பு செஞ்சாங்களான்னு கண்ணில் பார்க்கல. யாரோ சொன்னதை கேட்டீங்க, இல்ல நீங்களே அசியூம் பண்ணிக்கிறீங்க. நீங்க அப்படி உணர்றீங்க, தப்பு செஞ்சிருப்பாங்க நீங்க நினைக்கிறீங்க. அதன் விளைவா அவங்கள காயப்படுத்தி பிளேம் பண்ணி அவங்கள ஒரு வழியாக்கி வார்த்தைகளை சொல்லி குத்தி அவங்கள மோசமாக்கி வச்சிருக்கிறீங்க. சரியா இது? சரியா இது? தவறு. சரி, இன்னைக்கு போய் அவங்கள மன்னிச்சு பாருங்க. நான் சொல்றேன், அவங்களுக்கு சந்தோஷம் வருது இல்லையோ, உங்களுக்கு சந்தோஷம் வரும். நைட்டு நல்லா தூங்குவீங்க. பல பேருக்கு ஏன் தெரியுமா ராத்திரியில தூக்கம் இல்ல? அநேகரை மன்னிக்கல. காரணமே இல்லாம அநேகர் மேல கசப்பு, அதுவும் குடும்ப உறவுகள் மேல, கடவுள் கொடுத்த உறவுகள் மேல. இன்னைக்கு போய் மன்னிங்க சார். எவ்வளவு பெரிய தவறு வேணா பண்ணிருக்கட்டும், இது நம்ம சரீரம் தானே, நம்ம சரீரம் தானே இது. இந்த கை திடீர்னு ஒரு புண்ணு அழுக ஆரம்பிச்சிருச்சுன்னு வச்சுங்களேன். இந்த ஒரு விரல் ஒரு புண்ணு அழுக ஆரம்பிச்சிருச்சு, இந்த கையே வேணான்னு விட்டுடுவீங்களா? சொல்லுங்க, இந்த கையை வேணான்னு விட்டுவீங்களா பிரதர்? இது ஆனா ஐயோ எனக்கு இந்த புண்ணெல்லாம் பிடிக்காது, இதுல பாக்குறதுக்கு நல்லா இல்ல, துர்நாற்றம் வீசுது, இது எனக்கு தேவையில்லை, கையை வெட்டி போட்டுவீங்களா? என்ன பண்ணுவோம்? என்ன பண்ணுவோம்? புண்ணே வந்தது இல்லையா, அடிபட்டதே இல்லையா, என்ன பண்ணுவோம்? மருந்து போடுவோம். கூடுமான அளவுக்கு மருந்து போட்டு, இன்ஜெக்ஷன் போட்டு, மெடிசன் எடுத்து ஆபரேஷன் ஆவது பண்ணி அதை ஆத்துவோம், அதை சரி பண்ணுவோம். காலையில நான் சொல்றேன், உங்க குடும்பத்துல அந்த வேலையை செய்யுங்க சார். உங்க குடும்பம், உங்க மனைவி உங்க சரீரத்தின் ஒரு அவயம், உன் கணவன் சரீரத்தின் அவயம், உன் பிள்ளைகள் சரீரத்தின் அவயம். அவன் செஞ்ச ஒரு தப்புக்காக அதை சொல்லி 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 அந்த புண்ணை இன்னும் பெருசாக்கி அதை வெட்டி தூக்கி எறிந்து விட நினைக்காதீங்க. ஒரு விரல் போச்சுனாலும் பாதிப்பு உங்களுக்கு தான். ஒரு விரல் போனாலும் பாதிப்பு உங்களுக்கு தான். குடும்ப நபர் போனாலும் பாதிப்பு நமக்கு தான். ஆமென். அதனாலதான் 99 ஆடு இருக்குன்னு சந்தோஷப்படல, ஒரு ஆடு காணுமேன்னு வருத்தப்பட்டு ஓடி தேடி கண்டுபிடிச்சு தோல்ல தூக்கி போட்டு வந்தார் தகப்பன். இன்னைக்கு சொல்றாரு, என்ன போல ரெண்ணியும், என்ன ஒரு தப்பு பண்ணிட்டான்னு ஒதுக்கிடாத, ஏதோ உனக்கு சொல்லாம கல்யாணம் பண்ணான்னு தள்ளி வச்சிடாத, உன் பேச்ச கேட்க மாட்டான், உனக்கு பிடிக்காத செய்யறான்னு ஒதுக்கிடாத, சேர்த்துக்கொள். அந்த காயத்துக்கு மருந்து போடு, அதை ஆற்று, அதை குணமாக்கு, அது உன் சரீரம், அதை உருவாக்கு. ஆமென், ஆமென். செய்வீர்களா? நீங்கள் செய்வீர்களா? மன்னிங்கள், கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல மன்னிங்க. இன்னைக்கு போன உடனே முத வேலையை மன்னிங்க சார். நீங்க மன்னிச்சு பாருங்க, நிம்மதியா தூங்குவீங்க. சாப்பாடு நல்லா இறங்க இன்னைக்கு உள்ள. மன்னிக்காம நான் என்ன சுவையா சாப்பாடு கொடுத்தாலும் உங்களால சாப்பிட முடியாது. சாப்பிட முடியும், திருப்தியா இருக்காது, திருப்தியா இருக்காது. மன்னிச்சு பாருங்க, சாப்பாடே இல்லாம திருப்தியா இருப்பீங்க. மன்னிக்கிறதுல அவ்வளவு பெரிய விஷயம் இருக்குதா? மன்னிச்சு பாருங்க. வசனம் சொல்லுது, உங்களால் ஆன மட்டும் யாவரோட சமாதானமா கடவுள் சீக்கிரம் வர. எத்தனை பேர் நம்புறீங்க? நான் நம்புறேன், கர்த்தர் சீக்கிரம் வரப்போகிறார்.
ஒரு நாள் மத்திய ஆகாயத்திலே நான் முகமுகமாய் காணாமல் ஆராதிக்கிறேன் தெய்வம் இயேசு வரப்போகிறார். அவரை நான் சந்திக்க போறேன். அவங்கள மன்னிக்கல, இவங்கள மன்னிக்கல, மனைவி மேல கசப்பு, கணவன் மேல கசப்பு, பையன் மேல கசப்பு, பொண்ணு மேல கசப்பு, மாமனார் மேல கசப்பு, மாமியார் மேல கசப்பு, பாஸ்டர் மேல கசப்பு, சபை மேல கசப்பு, அந்த விசுவாசி மேல கசப்பு, அன்னைக்கு அவருக்கு எனக்கு சாப்பாடு கொடுக்கல அதனால கசப்பு, அவர் எனக்கு பீஸ் போடல அதனால, இதெல்லாம் ஏன் கசப்பு? பெரிய விஷயம்லாம் இல்லை. அவங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்கு போன சாப்பிடுன்னு சொல்லங்க, அதனால கசப்பு. பக்கத்துல இருக்கிறவனு கேசரி வச்சா எனக்கு வைக்கிறாங்க பிரெட் அல்வா, கசப்பு. இந்த கசப்பெல்லாம் அவரை தரிசிக்கும் போது நம்மளால இழுத்து இங்கே உட்கார வச்சிடும், மேக்னட் போல இழுத்து உட்கார வச்சிடும். ஆமென். தூக்கி எறிஞ்சு பாருங்களேன், அவரையே நீங்க சந்திப்பீங்க. ஹல்லேலூயா. ஆமென். நமக்குள்ள தேங்கி கிடக்கிற அழுக்கெல்லாம், அந்த சொன்னல மக்காத குப்பை தூக்கி அடிச்சிடணும், வெளில போய் நீங்க அதெல்லாம் வெளியே போய் ஆகணும், உள்ள சுத்தம் ஆகணும். பரிசுத்த ஆவியானவர் நீங்கள் சுத்தமாக வேண்டும் என்று விரும்புகிறார், உங்களை குணமாக்க விரும்புகிறார். உங்களுக்குள்ளாக ஒரு இன்னர் ஹீலிங்க, உள்ளான சுகத்தை, ஆரோக்கியத்தை கொடுக்க ஆண்டவர் இந்த மதியான வேலையில விரும்புகிறார். நீங்க விட்டு கொடுக்க ரெடியா? நான் பண்றது தப்பு தான் ஆண்டவர், இன்னைக்கு நீங்க என்கிட்ட பேசிட்டீங்க, இனி நான் அந்த கசப்பை பிடிச்சிருக்கேன். யாரோ வேணா கூட பிறந்தவங்களா கூட இருக்கட்டும், மன்னிங்க. மேன்மை பாராட்டாதீங்க, கசப்பை மேன்மை பாராட்டாதீங்க, பகைய மேன்மை பாராட்டாதீங்க. கிறிஸ்து உங்களுக்கு மன்னிச்சாரு. ரொம்ப நல்லவர்களா நீங்க? மனசாட்சி தொட்டு சொல்லுங்க, எந்த தப்புமே செய்யலையா? கடவுளுக்கு முன்னாடி கடவுளுக்கு பிரியம் இல்லாம எந்த காரியமே செய்யலையா? நீங்க கடவுளுக்கு ஏற்ற மாதிரி இருந்ததுனால உங்களை தேடி வந்தாரா? நான் ரொம்ப பர்ஃபெக்ட்டுங்க அதனால கடவுள் என்ன ரட்சித்தாருங்க சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? நாம் பாவிகளாயிருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணியிருக்கிறார். பாவிகளா இருக்கும்போது அன்பு கூர்ந்தார். ஆமென். அவரை போலதான் நாம இருக்கணும், அவரை போலதான் நாம இருக்கணும். குடும்பத்துல மன்னிப்பை கூட்டி வழங்க. பேதுரு எழுதுற, கூட்டு சேரு, அன்பை இன்னும் சேரு. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். ஒரு தேளு தண்ணியில விழுந்துடுச்சான். ஒரு சகோதரன் அதை காப்பாத்துறதுக்கு என்ன பண்றாரா, ஒரு சின்ன ஒரு பேப்பர் எடுத்துட்டு போயிட்டு அதை காப்பாத்தலாம், அந்த தேளை அந்த தண்ணில இருந்து எடுத்து விடலாம் அப்படின்னு சொல்லி அது கிட்ட கிட்ட கையை எடுத்துட்டு போறான். அவரை கொட்டிட்டு தள்ளி போதான். அவரை கொட்டிட்டு தள்ளி போனாலும் அவர் கையை எடுத்துட்டு கிட்ட கிட்ட போயிட்டே இருக்கிறாராம். அங்க தூரத்துல இருந்து பார்த்த ஒருத்தர் வந்து சொன்னார், அறிவில்லை உனக்கு, அதுதான் கொட்டுதுன்னு தெரியுது, ஏன் மறுபடியும் போய் அதிலே கையை வைக்கிற? அதாவது சொன்னாராம், கொட்டுறது தேல் சுவாபம், காப்பாத்துறது ஏன் சுவாபம். புரியல? புரிஞ்சுச்சேன்னா பாக்கியவான்கள், புரியலன்னா அதுக்கு மேல சொல்ல முடியாது. எனக்கும் பசிக்குது. கொட்டுறது தேல் சுவாபம், காப்பாத்துறது ஏன் சுவாபம். உன் புருஷன் உன்னை அடிக்கிறான், நீ அவனுக்கு ஆக்கி வைக்கிற. அடிக்கிறது அவன் சுவாபம், ஆக்கி வைக்கிறது ஏன் சுவாபம். ஹலோ, ஆமென், ஆமென். அந்த பேச்சு பேசுது அந்த அம்மா, அதுக்கு என்னமோ அல்வாவை மல்லிப்பூ வாங்கிட்டு போறிய, அது சுவாபம், இது ஏன் சுவாபம். ஆமென். நீங்க மன்னிக்கலாம். இப்ப பிரசங்கம் கேட்டு இருக்கீங்களா, மன்னிக்கணும்னு வீட்டுக்கு போவீங்க, பக்கத்துல ஒரு அக்கா வரும். எப்படி வரும்? பைபிள் எத்தனை வரும். பிசாசு அவனுடைய ஏஜென்ட்டுகளை அவனை மாதிரி அனுப்ப மாட்டான், விசுவாசி மாதிரி தான் அனுப்புவான். சொத்தரங்கா என்ன ஆச்சு, அப்புறம் அண்ணனுக்காக ஜெபம் பண்றீங்களா இல்லையா, கடுமையா ஜெபம் பண்ணுங்க. ஒரு வாரம் அவர்கிட்ட பேசாதீங்க. யாரை கொண்டு பேசுவான்? யார்? விசுவாசியை கொண்டு தான் பேசுவான். பிரிஞ்சு வர்றதுக்கு என்னெல்லாம் வேலை செய்யணுமோ அதெல்லாம் சொல்லுவான். பாரு, அந்த அக்கா கூட பாரு, அப்படிதான் விட்டு போச்சு. அவங்க வீட்டுக்காரர் விட்டு போச்சு. 4 நாள் சோறு தண்ணி இல்லாம ஆளு காஞ்சாம்பாரு, சரியாயிட்டான். நான் அதான் ஏற்கனவே சொன்னேன், அந்த மாத்திரை நமக்கு செட் ஆகாது. ஆமென். அந்த ஃபார்முலா நமக்கு வேலை செய்யவே செய்யாது. அவங்கள இவங்கள பார்த்தெல்லாம் இல்ல. நீங்க சொல்லணும், அது அந்த அக்கா சுவாபமா இருக்கலாம், தான் புருஷனை தான் சரீரம்னு கூட நினைக்காம காய விட்டு போறது. ஆனா நான் அப்படி இல்லை, என் சரீரத்தை பசியா நான் என்ன பண்ண மாட்டேன், விட மாட்டேன். எத்தனை பேர் இருக்கிறீங்க? மன்னியுங்கள். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, மன்னியுங்கள். கிறிஸ்து உங்களை மன்னித்தது போல மன்னியுங்கள். நல்லா சொல்லுங்க, கிறிஸ்து உங்களை மன்னித்தது போல மன்னியுங்கள். ஹல்லேலூயா. மன்னிச்சு பாருங்க, அதுல எவ்வளவு பெரிய சந்தோஷம் இருக்கு பாருங்க. உங்க குடும்பம் அற்புதமா மாறிடும். கடவுள் சொல்ற வழியில நீங்க இறங்கி பாருங்க, கடவுள் தலையிட்டு உங்கள் வாழ்க்கையின் அத்தனை பிரச்சனையை மாற்றுவா. நீங்க நல்லா இருப்பீங்க. ஆமென். எழுந்து நிற்போமா? Thank you, Jesus. சங்கடங்கள் சகலமும் தீர்ந்து போய் சம்ஹாரதுதன் என்னை கடந்து போய், சங்கடங்கள் சகலமும் தீர்ந்து போய் சம்ஹாரதுதன் என்னை கடந்து போய், பார்வோனின் ஞானி நீ அடிமையெல்லாம், பார்வோனின் ஞானி நீ அடிமை
சங்கடங்கள் சகலமும் தீர்ந்து போய் சம்பாரதுதன் என்னை கடந்து போய். வலது கரத்தை உயர்த்தி எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி ஆண்டவரே மன்னிக்கிறது எங்களுக்குள்ள தாங்க. எல்லாரும் ஜெபம் பண்ணலாம். எங்களுக்குள்ள ஒரு இன்னர் ஹீலிங்கை கட்டளையிடுங்க ஆண்டவரே. உள்ள நாங்க குணப்படணும். என் கணவனை நான் நேசிக்கணும், என் மனைவியை நேசிக்கணும், எனக்கு கொடுத்த வாழ்க்கை துணையை நான் நேசிக்கணும், எனக்கு கொடுத்த பிள்ளைகளை நான் நேசிக்கணும், அவங்கள மன்னிக்கணும், அன்பு காட்டின ஆண்டவரே, அரவணைக்கணும் ஆண்டவரே. நாங்கள் இணைந்து இசைந்து ஒன்றாய் இருந்து இந்த பூமியிலே உங்களுடைய ராஜ்யத்தை கட்டணும், உங்க நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தணும். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான் என்று உலகத்துக்கு காட்டின ஆண்டவரே. நான் சொல்ற பிரியமானவர், நீங்க இசைந்து இருந்து பாருங்க, நீங்க மன்னித்து பாருங்க, கடகடன்னு மேல வந்துருவீங்க. உங்க முன்னேற்றத்துக்கு தடையே நமக்குள்ள இருக்கிறது வேண்டாத காரியங்கள் தான். ஆனா இன்னைக்கு நான் சொல்றேன், இந்த வேண்டாத காரியங்களை தூக்கி போட்டுட்டு கர்த்தருடைய வார்த்தையின்படி உங்க குடும்பத்தை கட்டுங்க. வேதம் சொல்லுகிறது, என் வார்த்தைகளை கேட்டு என் வசனங்களுக்கு தன் செவியை சாய்க்கிறவன் கண்மலையின் மேல் கட்டப்பட்ட அவன் தன் கண்மலையின் மேல் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். பெருமழை வந்து பெருவெள்ளம் சொரிந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை. வார்த்தையின் மேல கட்டுங்க. அவங்க இவங்க அட்வைஸ் மேல கிடையாது. ஏதோ யூடியூப்ல பார்த்து இல்ல டிவில யாரோ ஒருத்தர் சொன்னது, ப்ரொஃபசர் அவங்க இவங்க யாரோ சொன்னது மேல இல்ல. உங்க வாழ்க்கை கர்த்தருடைய வார்த்தையின் மேல கட்டப்படட்டும். தேவன் காட்டின வழியில உங்க வாழ்க்கை கட்டப்படுமானால் நான் சொல்கிறேன், எத்தனை புயல் வந்தாலும் நீங்க விழும்படிக்கு நீங்க விழறத பார்க்கறதுக்கு 1000 பேர் காத்துட்டு இருக்கலாம். ஆமே, நீங்க அழுது புலம்புறத, நீங்க உடைஞ்சு போறத, உங்க குடும்பம் இல்லாம போறத பார்க்கறதுக்கு நிறைய பேர் காத்துட்டு இருக்கலாம், சிரிக்கிறதுக்கு நிறைய பேர் காத்துட்டு இருக்கலாம். நான் சொல்ற வார்த்தையின் மேல கட்டி பாருங்க, கர்த்தருடைய வழியில உங்க குடும்பத்தை கட்டி பாருங்க. பெருமழை வந்தாலும் பெருவெள்ளம் வந்தாலும் காற்றடித்தாலும் நீங்கள் அசையாமல் நிற்பீர்கள், ஆண்டாண்டு கால வாழ்வீர்கள்.